வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அரண்மனை தேவதை கதையுடைய 4வது பாகத்தை தான் கேட்க போறோம். ஏற்கனவே நான் 3 பாகங்கள் போட்டிருக்கேன். அது கேட்காதவங்க முதல்ல அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கதைக்கு வாங்க. மேலும் என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 21. அசாதாரணமான குரலில் நாய்கள் ஓலையிடும் சத்தம் அந்த பிராந்தியத்தை நிறைத்தது. இதற்கு முன்பு ஒருபொழுதும் கேட்டிராத அந்த ஓலையை கேட்டு திருக்கிட்டு விழித்தெழுந்த குழந்தைகள் படுத்தவாறே அலறி அழத் தொடங்கினர். வரிசையாக இருந்த குவார்ட்டர்ஸுக்குள் சிலவற்றில் சட்டென்று விளக்குகள் பளிச்சிட்டன. படுக்கை அறைக்குள் வெளிச்சத்தில் விழித்தெழுந்த பெரியவர்கள் ஒவ்வொருவரும் பரஸ்பரம் பார்த்து கொண்டனர். அந்த பகுதியில் நாய்கள் அதிகம் இருந்தாலும் இப்படி ஒரு ஓலையொலி எழுவது அதுதான் முதல் தடவை. டாக்டர் சிவகுமார் எழுந்தார். வெளிப்புற லைட்டின் சுவிட்சை தட்டினார். ஜன்னலின் திரைச்சிலையை விலக்கி கண்ணாடியின் வழியாக வெளியே பார்த்தார். கேட்டின் அருகே உட்புறத்தில் போகன்வில்லா செடி பந்தலின் கீழே யாரோ மறைந்திருப்பது தெரிந்தது. ஜன்னலின் கண்ணாடி கதவை திறந்து திரும்பவும் முற்று பார்த்தார். ஓர் உருவம் என்பது மட்டும் தெரிந்ததை தவிர ஆள் யார் என்று சரியாக அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. யாரது? டாக்டர் கேட்டார். பதிலில்லை. அந்த சமயம் மனைவி தன்னுடன் இல்லாமல் போனதும் நல்லதற்கே என்று ஒரு வகையில் ஆறுதல் அடைந்தார். எப்பொழுதும் தன் மீது சந்தேகம் கொண்டு சண்டையிடும் மனைவிக்கு இப்படி ஒரு காரணமும் கிடைத்துவிட்டால் பிறகு கேட்கவும் வேண்டாம். மற்றவர்கள் யாராவது பார்ப்பதற்கு முன்னால் வெளியே நிற்பது ஆனா பெண்ணா என்பதை பார்த்துவிட முடிவு செய்தார் சிவகுமார். டாக்டர் படுக்கை அறையிலிருந்து வரவேற்பு அறைக்கு வந்தார். அந்த வழியாகத்தான் வெளிவாசல் கதவை அடைந்து திறக்க வேண்டும். யாராவது நோயாளிகள் வந்தால் உட்கார்வதற்காக 2-3 இருக்கைகள் அங்கு போடப்பட்டிருந்தன. டாக்டர் கதவை திறந்தார். அப்பொழுது தான் வெளிப்புற வாசல் கதவு திறந்திருப்பதை கவனித்தார். வழக்கமாக மூடி உட்புறம் தாழிடுவார். அன்று மறந்துவிட்டிருக்கலாம் என்று நினைத்தார். வராந்தா லைட்டை எரிய விட்டார். சிவகுமார் ஒரு கணம் அதிர்ந்தார். டாக்டர் சசிதரனின் மனைவி நிர்மலா நாற்காலியில் உட்கார்ந்து அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். டாக்டர் நிர்மலா? சிவகுமாரின் உதடுகள் மந்திரிப்பது போல் உச்சரித்தன. பதில் எதையும் சொல்லாமல் ஒரு மாதிரியாக பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். சிவகுமாரால் அந்த காட்சியை நம்பவே முடியவில்லை. இவ்வளவு நாளும் மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்த பெண்மணி ஒருத்தி நள்ளிரவு வேளையில் அதுவும் தனது குவார்ட்டர்ஸ்க்கு வந்திருக்கிறாள். அது நல்ல நோக்கத்துடன் அல்ல என்பதும் அவருக்கு விளங்கியது. எனக்கு விளங்கவில்லையே. சிவகுமார் பேசினார். அங்கே யாரும் இல்லை, அதனால தான் இங்கே வந்திருக்கேன். இதோ பாருங்கள், பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கால் சுலுக்கி கொண்டது. நடக்கவே முடியவில்லை. பாருங்கள், ரொம்பவும் வீங்கி இருக்கிறது. அவள் பேசியவாறே இரவு உடையான நைட் கவுனின் கீழ் விளிம்பை மேற்புறமாக உயர்த்தினாள். முழங்கால் பகுதி தென்பட்டவுடன் போதும் என்று சிவகுமார் சைகை செய்தார். முழங்காலின் கீழ்ப்பகுதியை பார்த்தார். நிர்மலா சொன்னது உண்மைதான் என்று தெரிந்தது. டாக்டர் சிவகுமார் எலும்பு மருத்துவத்தை சிறப்பு பாடமாக எடுத்து படித்தவர். எலும்பு சம்பந்தமான வைத்தியத்தில் மிகவும் தேர்ந்தவராக இருந்ததால் அதனால் பல இடங்களில் இருந்தும் அவரை தேடி நோயாளிகள் வருவதுண்டு. பார்த்தீர்களா, வீக்கம் வினாடிக்கு வினாடி அதிகரித்து கொண்டிருக்கிறது. உள்ளே எலும்பு உடைந்திருக்கும் என்று தோன்றுகிறது, நிர்மலா கூறினாள். தற்சமயம் வலி தெரியாமல் இருக்க நான் ஒரு இன்ஜெக்ஷனை போடுகிறேன். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தால்தான் உண்மை நிலவரம் புரியும். சிவகுமார் மருந்தை எடுத்து வர போனார். படுக்கை அறையில் இருந்த சுவர் அலமாரியில் தான் அவசர மருந்துகளை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். மருந்தை ஊசிக்குள் உறிஞ்சி எடுக்கும் பொழுது காலடி யோசை கேட்டது. திரும்பி பார்த்தார். நிர்மலா அறைக்குள் வந்துவிட்டிருந்தாள். வலி தாங்க முடியவில்லை சொன்னாள். கொஞ்சம் பொறுங்கள், இன்ஜெக்ஷன் போட்டால் வலி குறையும். சிவகுமார் பதிலளித்தார். நிர்மலா அங்கிருந்த கட்டிலில் உட்கார்ந்தாள். ஊசி மருந்தை ஏற்றிக்கொண்டு வேறு ஒரு ஊசியை மாற்றிக்கொண்டு நிர்மலாவின் அருகே வந்தார். சற்றென்று எதிர்பாராமல் அது நிகழ்ந்தது. சிவகுமாரின் கையில் இருந்த ஊசியை தட்டி எறிந்துவிட்டு நிர்மலா சிவகுமாரின் மீது பாய்ந்து கட்டியணைத்தாள். அசுத்தரமான அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டவளைப் போல் சிவகுமாரை தூக்கி கட்டிலில் போட்டாள். சிவகுமாரின் தலை கட்டிலின் மேற்புற மூலையில் மோதியது. அதிர்ஷ்டவசமாக காயம் எதுவும் ஏற்படவில்லை. டாக்டர் வலியுடன் கட்டிலிருந்து துள்ளி எழுந்தார். என்னங்க நிர்மலா, இது இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? டாக்டர் அவளிடமிருந்து விடுபட முயன்றார். ஆனால் நிர்மலாவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிகவும் பிசாசுத்தனமாக இருந்தன. ஒரு வழியாக அங்கிருந்து திமிரி தப்பித்து படுக்கையரின் வெளியே வந்து கதவை வெளிப்புறமாக இழுத்து மூடி தாழிட்டார். அந்த அறைக்கென்று பிரத்யேகமான பூட்டு ஒன்றை பொருத்தி இருந்தது. நல்லதாக போனது. செய்தியை உடனே டாக்டர் சசிதரனிடம் கூற வேண்டும் என்று விரும்பினார். பின்பு உடனே அப்படி செய்ய வேண்டாம் என்று மனதை மாற்றிக்கொண்டார். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தாலும் இதை சொல்வதன் மூலம்
ஒரு குடும்ப வாழ்க்கையை சிதைக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தார். இருப்பினும் நிர்மலாவை எப்படி தன்னுடைய படுக்கையறையில் வைத்திருப்பது? அதுவும் முறையற்ற செயல் அல்லவா? கதவை திறந்தால் மறுபடியும் நிர்மலாவின் குணம் மாறலாம். எனவே என்ன செய்வதென்று தெரியாமல் சிவகுமார் தவித்தார். அந்நேரம் தென்புற ரோட்டு பகுதியிலிருந்து கார் ஒன்று வந்தது. அது சரியாக சிவகுமாரின் வீட்டு வாசலுக்கு முன்னால் நின்றது. சிவகுமார் உற்று பார்த்தார். சிவப்பு நிற மாருதி கார். அதிலிருந்து யாரோ இறங்கினார்கள். நேல்புறமாக நகர்ந்தது ஓர் உருவம். ஆள் யார் என்பது இப்பொழுது டாக்டருக்கு விளங்கவில்லை. அதே நேரம் குவார்டர்ஸின் பின்புறத்தில் எதுவோ பெயர்ந்து விழும் சத்தம் கேட்டது. சற்று நேரத்தில் எல்லாம் அடங்கி சுற்றுப்புறம் அமைதி அடைந்தது. சிவகுமார் குவார்டர்ஸை விட்டு வெளியே வந்து சசிதரனின் வீட்டு வாசலை பார்த்தார். இரவு உடை அணிந்த உருவம் ஒன்று அந்த வீட்டுக்குள் நுழைவதை பார்த்தார். ஒரு கணத்துக்கு பிறகுதான் அது நிர்மலா என்பது அவருக்கு உரைத்தது. வெளிப்புறமாக பூட்டப்பட்டு இருந்த கதவை திறந்து அவள் எப்படி வெளியேறி இருக்க முடியும்? சிவகுமார் சட்டென்று வீட்டுக்குள் ஓடி படுக்கையை திறந்து பார்த்தார். நிர்மலா அந்த அறையில் இல்லை. ஜன்னல் திறந்து கிடந்தது. சிவகுமார் ஜன்னலை பார்த்து ஒரு வினாடி அசந்தே போனார். ஜன்னல் இருந்த ஒரு பகுதி இப்பொழுது வெற்றிடமாக இருந்தது. ஜன்னலை காணவில்லை. கையால் தடவி பார்த்தார். சுவரில் பொருத்தப்பட்டிருந்த மரச்சட்டம் மற்றும் கண்ணாடி கதவுகளுடன் கதவை ஒட்டுமொத்தமாக காணாமல் போயிருந்தது. ஒன்றும் புரியாதவராக சிவகுமார் வீட்டின் வெளியே வந்து நின்றார். டார்ச் லைட்டை எடுத்து வந்து ஜன்னல் இருந்த இடத்தின் மீது ஒளியை பாய்ச்சி பார்த்தார். ஜன்னல் அப்படியே மட்டமல்லாக்க தரை மீது கிடந்தது. முன்னர் எப்பொழுதோ தான் பார்த்த ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஜாஸ் என்கிற கதாபாத்திரம் கார் மற்றும் ஏரோப்ளேனின் கதவுகளை பெயர்த்து வீசியது போலிருந்தது அந்த காட்சி. டாக்டர் நிர்மலா ஜன்னலை பிடுங்கி போட்டுவிட்டு தன்னுடைய அறையிலிருந்து தப்பித்து போய்விட்டாள் என்று சொன்னால் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசித்தார். இதை சமாளிக்க என்ன காரணம் சொல்லலாம் என்று யோசிக்க தொடங்கினார். கடைசியில் ஒரு வழி புலப்பட்டது. தான் வீட்டில் இல்லாத பொழுது யாரோ திருடன் புகுந்து விட்டதாக சொல்ல வேண்டியதுதான் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டார். இந்த செய்தி மறுநாளை ஊர் முழுவதும் காட்டுத்தீயின் வேகத்தில் பரவியது. ஓஹோ, அதனால தான் நேற்று நாய்கள் அப்படி குறைத்ததா என்று பக்கத்து குவார்டர்ஸ்காரர்கள் நினைத்தனர். அன்று மாலை நேரத்தில் சசிதரனின் வீட்டுக்கு போவதென்று டாக்டர் சிவகுமார் தீர்மானித்தார். காலிங் பெல் ஓசை எழுப்பியதும் சசிதரன் வந்து கதவை திறந்தார். என்ன சார், ஏதாவது துப்பு கிடைத்ததா? சசிதரன் கேட்டார். சிவகுமார் அதற்கு பதிலளிக்காமல் நிர்மலாவை கவனித்தார். அவள் எதுவும் நடக்காத மாதிரி மிகவும் இயல்பாக அவரை பார்த்தாள். முரளிவர்மா சத்ரு சம்ஹார ஓமம் நடத்துவதை பற்றி வாசித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் வசந்தா உட்கார்ந்திருந்தாள். அந்த அரண்மனைக்குள் வந்த நாளிலிருந்து வசந்தாவுக்கு முரளிவர்மாவிடம் அலாதியான அன்பு தோன்றியிருந்தது. ஆனால் முரளியை பொறுத்தவரை அந்த மாதிரியான எந்த உணர்வும் ஆட்பட நேரமே இல்லாமல் இருந்தது என்பதுதான் உண்மை. நீங்கள் ஏன் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை? ஒவ்வொருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் வாழ்க்கை முழுமையடையாது. திருமணம் செய்யலாம், ஆனால் அதற்கேற்ற ஒரு பெண் கிடைக்க வேண்டாமா? அப்படியா சொல்றீங்க? வசந்தா முரளிவர்மாவை ஊன்றி பார்த்தாள். அவள் கண்களில் நீர் சொற்பதாக வர்மாவுக்கு தோன்றியது. என்ன வசந்தா, எதுக்காக அழுவுறீங்க? வர்மா திருக்கிட்டவராய் கேட்டார். ஒண்ணுமில்லை, கண்களை துடைத்து கொண்டு அங்கிருந்து எழுந்து போனாள். தனியாக இருந்து அலுப்பு தோன்றிவிட்டதா என்ன? பின்புறத்திலிருந்து விஷ்ணுபிரியாவின் குரல் கேட்டது. அப்படி சொல்ல முடியாது. இதுவரை வசந்தா இங்கேதான் இருந்தாள். முன்புறம் வந்த விஷ்ணுபிரியா சிற்ப வேலைப்பாடு நிறைந்த மனை ஒன்றை எடுத்து போட்டு அதன் மீது அமர்ந்தாள். அவள் அருகே வந்தபொழுது மல்லிகை மற்றும் பாலைப்பூவின் மனமும் ஒன்று சேர்ந்து காற்றில் பரவியது. வாசிப்பு எந்த நிலையில் இருக்கிறது? விஷ்ணுபிரியா கேட்டாள். பாதி கிணறு தாண்டிவிட்டேன். முரளிவர்மா சுவடியை மடக்கி வாசற்படியை ஒட்டியிருந்த பிடத்தின் மீது வைத்தார். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவள் கேட்டாள். சொல்லுங்கள். சத்ரு சம்ஹார ஹோமம் நடத்தும் பொழுது மனைவி அருகில் இருந்தால் நல்லது, இல்லாவிட்டால் மனம் பதட்டமடையும், விஷ்ணுபிரியா கூறினாள். அது கட்டாயமா என்ன? வர்மா கேட்டார். கட்டாயம் என்பதை விட காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரை சத்ரு சம்ஹார ஹோமம் நடத்திய எவரும் முழுமையாக வெற்றி பெற்றதில்லை. ஒரு சவ உடம்பின் மீது அமர்ந்து கொண்டு பிறந்த மேனையோடு இருக்கும் இளம்பெண்ணை முன்னால் நிறுத்தி வைத்துக் கொண்டுதான் ஹோமம் செய்ய வேண்டும். அவளை தேவியாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும். துரதிருஷ்டவசமாக அந்த பெண் மீது மோகம் பிறந்துவிட்டால் அது ஆபத்தை வரவழைக்கும். ஒரு டாக்டர் என்ற முறையில் நீங்கள் குறிப்பிடும் நிலை எனக்கு புதிதல்ல. பிரச்சனையை ஏற்படுத்தாது என்று நினைக்கிறேன். வர்மா பதிலளித்தார். டாக்டர், நீங்கள் இறந்து போன உடம்புகளின் நிர்வாணத்தை தான் பார்த்திருப்பீர்கள்.
இது உயிரும் உணர்வும் உள்ள இளம்பெண்ணின் உடல். எனவே மனதில் சலனம் ஏற்படாதிருக்க வேண்டுமானால் அதற்கும் பயிற்சி தேவை. விஷ்ணுபிரியா கூறினாள். நீங்கள் சொல்வதன் அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை. வர்மா விஷ்ணுபிரியாவின் முகத்தை பார்த்தார். அத்தியாயம் 22. உங்களது பேச்சுக்கு பிறகு இப்பொழுது என்னால் அப்படி இருக்க முடியுமா என்பது சந்தேகமாகிவிட்டது, வர்மா கூறினார். ஓ, மனைவியின் விஷயத்தை சொல்றீங்களா? விஷ்ணுபிரியா சிரித்தபடி கேட்டாள். அவள் சிரிப்பே அழகாக இருந்தது. ஒரு விஷயம் கேட்கலாமா? வர்மா விஷ்ணுபிரியாவை பார்த்து கேட்டார். என்ன விஷயம்? கேளுங்கள். தன் 2 கைகளையும் பின்புற தரையில் ஊன்றி சாய்ந்து உட்கார்ந்தாள். அப்பொழுது தந்தத்தில் கடந்தெடுந்த சிற்பம் போல தெரிந்தாள். ராமாயணத்தில் ராமன் அஸ்வமேத யாகம் செய்யும் பொழுது சீதைக்கு பதிலாக பொம்மை ஒன்றை வைத்திருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார்களே, அதாவது சீதைக்கு பதிலாக உயிரற்ற ஒரு பொம்மை. நியாயமான கேள்விதான். ஆனால் அவர் திருமணமானவர். அவர் மனைவி அப்பொழுது அந்த இடத்தில் இல்லை, அவ்வளவுதான். விஷ்ணுபிரியா சிரித்தாள். அப்படியானால் மனைவி அவசியம் என்று சொல்கிறீர்கள்? தேவை. முதலில் அதற்கேற்ற ஒருத்தியை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கும் விருப்பமான ஒரு பெண்ணை. நான் என் கருத்தை சொல்லலாமா? விஷ்ணுபிரியா கேட்டாள். கேட்டுக்கொள்கிறேன். அது டாக்டர் இந்திராபாயாக இருக்கலாம், இல்லையா? உங்களுக்கும் அவளை பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். விஷ்ணுபிரியா குறும்புடன் வர்மாவை கவனித்தாள். அவள் சொன்னதும் உண்மைதானே? டாக்டர் வர்மாவின் மனதில் அவரையும் மீறி இந்திராபாயின் உருவம் ஆர்வமாக பதிந்து போயிருந்தது. எங்கேயோ ஏதோ ஒரு ஜென்மத்தில் சந்தித்து பின் மறந்தது போன்ற முகம் அவளுடையது. ஆனால் அதே போன்ற உருவத் தோற்றமுள்ள ஓவியம் ஒன்று இதே அரண்மனையில் பூட்டப்பட்டுள்ள அறைக்குள் எப்படி வந்தது என்று புரியவில்லை. யோசித்து பதில் சொல்றேனே, வர்மா கூறினார். இந்த பதிலே போதும். விஷ்ணுபிரியா எழுந்து வெளியே போனாள். ஹோமம் செய்ய வேண்டுமென்றால் திருமணம் ஆயிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை வர்மாவுக்கு பிடிக்கவில்லை. மறுநாள் காலையில் குளித்து காலை பலகாரம் சாப்பிட்ட பிறகு வர்மா கடைசியாக பிசாசு வடிவத்தை பார்த்த குளத்தை நோக்கி நடந்தார். அந்த பிராந்தியம் மயான அமைதியுடன் திகழ்ந்தது. குளத்தின் மறுக்கரையில் இருந்த எட்டி மரம் கருமையான ஒரு படம் போல் அப்பொழுதும் அசைவற்று இருந்தது. அதுவரை கற்றுக்கொண்ட மாந்திரிக சக்தியின் உதவியால் அந்த எட்டி மரத்தில் ஏதோ மர்மம் இருப்பது புலப்பட்டது. குளத்தின் மறுக்கரையை அடைய வேண்டுமானால் மேற்கு புறமாக சென்று திரும்ப வேண்டும். அது கிழக்கு புற கோட்டை மதிலை ஒட்டி முடிவடைகிறது. மேற்கு புறத்தில் முட்செடிகளும் அடர்த்தியான புதர்களும் அடர்த்தியாக மண்டி வளர்ந்திருந்தன. எப்படியும் அந்த எட்டி மரத்தின் அடிப்பகுதியை அடைய வேண்டும் என்று விரும்பினார் வர்மா. மேற்கு புறம் திரும்பி புதர்களையும் முள் செடிகளையும் விலக்கிக் கொண்டு ஒரு வாராக நடக்கத் தொடங்கினார். எட்டி மரத்தின் அடிப்பகுதிக்கு வந்தவர் தன்னை எவராவது கவனிக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தார். இல்லை, அப்படி யாரும் தட்டுப்படவில்லை. வயதான மரம் என்பதற்கு அடையாளமாக மரத்தில் ஆங்காங்கே பொந்துக்கள் இருந்தன. சட்டென்று ஒரு ராக்கோழி கூவியது. மரத்தின் கீழிருந்து மேல்புறமாக பார்த்தார். ஓரிடத்தில் ஆணையொன்று அடிக்கப்பட்டு இருந்தது. ஆணையின் வெளிப்புற தலைப்பகுதியை பார்த்தால் குறைந்தபட்சம் 6 அங்குல நீளமாவது இருக்கும் என்று தோன்றியது. வர்மா ஆணையை உற்று பார்த்தார். ஆணை அடித்திருக்கும் முறையில் ஏதோ வித்தியாசம் தெரிந்தது. பக்கத்தில் ஒரு கல்லை மரத்தின் கீழே போட்டு அதன் மீது ஏறி நின்று அந்த ஆணையின் தலைப்பை பிடித்து இழுக்க முயன்றார். அப்பொழுதும் ஏதோ சந்தேகமாக இருந்தது. ஆணை அதிலேயே சுழன்றது. வர்மா வியப்படைந்தார். எட்டி மரத்தில் அறையப்பட்ட ஆணை சுழல்கிறது என்றால் அது ஆச்சரியத்துக்குரிய விஷயம்தான். இப்படி ஒன்று நடக்கக்கூடாது. ஆணையை உருவி பார்த்து விடலாமா என்று கூட அந்த கணத்தில் நினைத்தார் முரளிவர்மா. ஏதோ ஒரு துர் ஆத்மாவை தான் ஆணை அடித்திருப்பார்கள் என்பது வர்மாவுக்கு தெரியும். இருப்பினும் அந்த ஆணையை மரத்திலிருந்து உருவ வேண்டுமென்று ஏனோ அவருக்கு தோன்றியது. ஆணையின் தலைப்பகுதியை பிடித்து இழுத்தார். மரத்திலிருந்து ஆணை வெளியேறி முரளிவர்மாவின் கைக்கு வந்து சேர்ந்தது. அதே நேரம் எட்டி மரத்தை யாரோ ஒரு ராட்சசன் பிடித்து உலுக்கியது போல் ஆடியது. வர்மா தலையை உயர்த்தி பார்த்தார். எதுவும் தட்டுப்படவில்லை. ஒருவேளை காற்றினால் மரம் குலுங்கியிருக்கலாம் என்று நினைத்தார். ஆணியை உருவிய மரத்தின் துவார பகுதியை பார்த்தார். ஆச்சரியமான முறையில் அது அடைபட்டு இருந்தது. ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது. தான் முட்டாள்தனமாக நடந்து கொண்டோம் என்பது அப்பொழுதுதான் வர்மாவுக்கு புரிந்தது. அதுவரை சலனமற்றிருந்த குளத்தின் நீர்ப்பரப்பில் ஏதேதோ சலனங்கள் ஏற்படுவதை வர்மா கவனிக்க தவறவில்லை. குளத்தின் மையப்பகுதியில் ஒரு சுழற்காற்றைப் போலத்தான் அது ஆரம்பமானது. விரைவிலேயே குளத்தின் மையப்பகுதியில் இருந்த நீர் ஒரு ஸ்க்ரூ ஆணை சுழல்வது போல் சுழன்று கொண்டே போனது. அந்த பகுதியை ஒட்டி வளர்ந்திருந்த தாமரை பூக்கள் அந்த சுழலுக்குள் இழுக்கப்பட்டு வட்டமிட்டு சுழன்று கடைசியில் நீருக்குள் அமிழ்ந்து போயின. வர்மா குளத்தையே கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். ஏன் தனியா நிற்கிறீங்க?
பெண் குரல் ஒன்று கேட்டது. வர்மா சுற்றுமுற்றும் பார்த்தார். ஆனால் எவரும் தட்டுப்படவில்லை. எட்டி மரத்தின் பின்புறத்திலிருந்து தான் குரல் வந்தது. வர்மா அந்த திசையில் பார்த்தார். உலர்ந்த இலை கூட அசையவில்லை. ஒருவேளை தனக்கு அப்படி தோன்றியதாக இருக்கலாம் என்று நினைத்தவராக கோவிலகத்தை நோக்கி நடந்தார். சந்தியாவந்தனம் முடிந்து இளந்திணையில் உட்கார்ந்திருந்த பொழுது வசந்தா வந்தாள். காலையில் குளத்தின் மறுக்கரையில் இருக்கிற எட்டி மரத்திற்கு அருகே போனீர்களா? வசந்தா கேட்டாள். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரிந்தது? வர்மா எதிர்கேள்வி கேட்டார். அந்த நேரம் நான் அங்குதான் இருந்தேன். போனதுதான் போனீர்கள். எதற்காக எட்டி மரத்திலிருந்த ஆணியை உருவினீர்கள்? என்னமோ அந்த நேரம் அப்படி செய்ய வேண்டும் என்று தோன்றியது. செய்துவிட்டேன். பிறகுதான் அது தவறென்று புரிந்தது. அதனால் பிரச்சனை எதுவுமில்லை. நீங்கள் விடுதலை செய்தது உங்களை விரும்புகிற ஒருவரைத்தான். உண்மையாகவா? யார் அது? முரளிவர்மா வியப்புடன் கேட்டார். இன்று நள்ளிரவு வேளையில் நான் உங்களுடைய அறைக்கு வருவேன். அப்பொழுது நீங்களும் என்னுடன் வர வேண்டும். மிகவும் விசித்திரமான ஒரு காட்சியை காண்பித்து தருகிறேன், அவள் கூறினாள். அது என்னவாக இருக்கும்? மனதுக்குள் தானே கேட்டுக்கொண்டார். இப்பொழுதே அதை பற்றி யோசனை செய்து மண்டையை குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஞாபகம் இருக்கட்டும், நான் வருவேன். துளசி மாடத்தில் வைத்திருந்த விளக்கை எடுத்துக்கொண்டு கோவிலகத்துக்குள் போனாள் வசந்தா. அன்று இரவு மணி 9 ஆன பொழுது டாக்டர் சசிதரன் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு மருத்துவமனைக்கு புறப்பட்டார். அன்று அவருக்கு நைட் டியூட்டி. அவரது கார் கண்ணிலிருந்து மறைந்ததும் நிர்மலா விளக்குகளை அணைத்தாள். குழந்தைகள் படுத்துக்கொண்டனர். அவள் குழந்தைகளின் அருகே சென்று அவர்களின் தலைக்கு மேல் கையை ஓட்டினாள். குழந்தைகள் நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்தனர். நிர்மலா குவார்டர்ஸிலிருந்து வெளியேறினாள். இந்த முறை சிவகுமாரின் வீட்டுக்கு போகக்கூடாது என்று முடிவு செய்தாள். சிவகுமாருக்கு தன் மீது ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது என்பது அவளுக்கும் புரிந்திருந்தது. ஆனால் எவரிடமும் அதை சிவகுமார் சொல்ல முடியாது என்பதும் விளங்கியது. அதை அவ்வளவு சுலபத்தில் எவரும் நம்ப போவதில்லை. அன்றைய தினம் டாக்டர் பாலச்சந்திரனது குவார்டர்ஸில் அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தெரிந்து வைத்திருந்தாள். கேட்டை திறந்து ரோட்டுக்கு வந்தாள். அங்கிருந்து வலதுபுறமாக திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் பாலச்சந்திரனின் வீட்டுக்கு போக முடியும். குவார்டர்ஸின் முன்புற கேட்டை அடைந்தாள். வீட்டுக்குள் வெளிச்சம் தெரிந்தது. பெரும்பாலும் டாக்டர் பாலச்சந்திரன் இரவு நெடுநேரம் கழித்துதான் உறங்குவது வழக்கம். வாசிப்பது, எழுதுவது என்று எதையாவது செய்து கொண்டிருப்பார். கேட்டை தாண்டி வாசலை அடைந்தாள். காலிங் பெல் சுவிட்சில் விரலை வைத்து அழுத்தினாள். பாலச்சந்திரன் மருத்துவத்துறை தொடர்பான புத்தகம் ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் காலிங் பெல் ஒலித்தது. சுவர் கடிகாரத்தை பார்த்தார். மணி 10 ஆகிவிட்டிருந்தது. யார் வந்திருப்பார்கள்? பாலச்சந்திரன் யோசனையில் ஆழ்ந்தார். ஒருவேளை யாராவது நோயாளியாக இருக்கலாம் என்று நினைத்தவராக எழுந்து வந்து கதவை திறந்தார். யார்? திருமதி நிர்மலாவா? டாக்டர் கேட்டார். ஆமாம் என்று பதிலளித்தவாறு வீட்டுக்குள் நுழைய முயன்றாள். பாலச்சந்திரன் அவளை ஊன்றி கவனித்தார். அவள் முகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் தென்படுவதை டாக்டர் கவனிக்க தவறவில்லை. என்னங்க நிர்மலா, உங்களுக்கு என்ன ஆனது? டாக்டர் விசாரித்தார். உடம்புக்கு சுகமில்லை. நெற்றியில் விழுந்து கிடந்த முடியை லாவகமாக ஒதுக்கியவாறு மெதுவாக நகர்ந்து அவரது வீட்டின் வரவேற்பறையில் வந்து உட்கார்ந்தாள். டாக்டர் பாலச்சந்திரன் என்ன செய்வதென்று புரியாமல் ஒரு கணம் தடுமாறினார். நிர்மலா இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடியவள் அல்ல. சசிதரன் வெளிநாட்டில் இருந்தபொழுது கூட நிர்மலாவை அவர் அவ்வப்பொழுது சந்திக்க நேர்ந்திருக்கிறது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் கூட அடக்கமாக ஒடுங்கி வாழ்ந்தவள். அப்பொழுதெல்லாம் நிர்மலா சினிமாவுக்கு கூட போய் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. அப்படிப்பட்ட நிர்மலாவா இவள்? இந்த நேரம் கேட்ட நேரத்தில் வேறொருவரின் வீட்டில். டாக்டர் வரவேற்பறைக்கு வந்தார். நிர்மலா சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். என்னங்க நிர்மலா, வழக்கத்துக்கு மாறாக உங்களிடம் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தோன்றுகிறதே? டாக்டர் கேட்டார். பெரிதாக சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை. தனியாக இருந்து போர் அடிக்கிறது. அதுதான் உங்களை தேடி வந்தேன். நீங்களும் இப்பொழுது தனியாகத்தானே இருக்கிறீர்கள், இல்லையா? அவள் கேட்டாள். இதெல்லாம் புதிய விஷயமா என்ன? வழக்கமானது தானே. நிர்மலா, புறப்படுங்க. பாவம், குழந்தைகள் வேறு தனியாக படுத்திருப்பார்கள், பாலச்சந்திரன் சொன்னார். எந்த குழந்தைகள்? உங்கள் குழந்தைகள் தான். ஓ, நான் அந்த விஷயத்தையே மறந்துவிட்டேன் என்றபடி எழுந்தாள். பாலச்சந்திரன் எதேச்சியாக கடிகாரத்தை பார்த்தார். மணி 9:45. என்ன? சற்று நேரத்துக்கு முன்னால் பார்த்தபொழுது மணி 10க்கு 10 மேலாகியிருந்தது. இப்பொழுது 9:45. நேரம் பின்னோக்கி நகர்கிறதா என்ன? டாக்டர் பாலச்சந்திரன் மனதில் வெவ்வேறு வகையான உணர்வுகள் அலையடித்தன. எப்பொழுதோ ஒரு தடவை படித்த புத்தகத்திலிருந்து சில பகுதிகள் ஞாபகம் வந்தன. லிவிங் கோஸ்ட், வாழும் ஆவிகள். பிரேத பிசாசுகள் அறைக்குள் வந்தால் கடிகார முள் பின்னோக்கி நகருமாம்.
நேரம் அதிகமாகி விடவில்லை என்று எதிராளியை நம்ப வைப்பதற்காகத்தான் இந்த வித்தை. அப்படியானால் தன் முன்பாக நின்று கொண்டிருக்கும் நிர்மலா? ச்சே, அப்படி நினைப்பதே பாவம். டாக்டர் பாலச்சந்திரன் நிர்மலாவின் முகத்தை ஊன்றி கவனித்தார். அந்த முகத்தில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது போல, கண்களில் ஒரு வகையான பளபளப்பு. தோளிலிருந்து நழுவி விழுந்த புடவை தலைப்பை அவள் சரிப்படுத்த முயலவில்லை. அவள் பாலச்சந்திரனை நோக்கி மெதுவாக நடந்தாள். நெருங்கினாள். சி, தள்ளினில், மேற்கொண்டு நெருங்காதே, டாக்டர் உரத்த குரலில் கட்டளையிட்டார். அவள் அதை சட்டை செய்யவில்லை. டாக்டரை பிடிப்பதற்காக கைகளை உயர்த்தினாள். டாக்டர் பாலச்சந்திரன் சட்டென்று திரும்பி மேஜை மீது வைத்திருந்த டேப் ரிகார்டரை எடுத்து அவளை நோக்கி வீசினார். அது அவள் முகத்தில் பட்டு பாறை மீது மோதியது போல் நொறுங்கி விழுந்தது. அப்பொழுதும் அவள் அசையவில்லை. அந்த முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் தென்படவில்லை. நிர்மலா, என்னங்க இது? முதலில் இங்கிருந்து போங்கள். பாலச்சந்திரன் மீண்டும் அவளை அங்கிருந்து விரட்டுவதில் தீவிரமாக இருந்தார். டாக்டர் முரளிவர்மா சத்ரு சம்ஹார ஹோமத்தை பற்றி வாசித்துக் கொண்டிருந்தார். வசந்தா அறைக்குள் வந்தாள். எதுவரை வந்திருக்கிறது உங்கள் படிப்பு? விசாரித்தாள். செயல்பட தொடங்கலாம் என்கிற நிலையை அடைந்திருக்கிறது, வர்மா கூறினார். உங்களுக்கு நான் ஒரு காட்சியை காட்டுவதாக சொன்னேன் அல்லவா? வசந்தா நினைவூட்டினாள். ஆமாம், நள்ளிரவுக்கு பிறகு. சற்று முன்னதாகவே அது ஆரம்பமாகிவிட்டது. அதை முதலிலிருந்து பார்த்தால்தான் நல்லது. வாருங்கள், அவள் அழைத்தாள். வர்மா எழுந்தார். என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள். வசந்தா கையை நீட்டினாள். வர்மா அவள் கையை பிடித்துக்கொண்டு இருண்ட வராந்தாக்களின் வழியாக நடந்தார். அத்தியாயம் 23. இருண்ட வழிகளில் இருவரும் சற்று தூரம் நடந்தனர். 4 வாசல்களை தாண்டியதும் இடதுபுறத்திலிருந்து வெள்ளிக்கோடு மாதிரி வெளிச்சம் வருவது தெரிந்தது. மூடி கிடந்த கதவுக்குள் இருந்துதான் அந்த வெளிச்சம் வந்தது. முன்னொரு தடவை ரத்னபிரபா தேவியின் பங்களாவில் இதே போன்ற ஒரு காட்சியை பார்த்தது முரளிவர்மாவுக்கு ஞாபகம் வந்தது. அன்று அந்த அறைக்குள் பார்த்தது மாதிரி இன்று இந்த அறைக்குள் ஏதாவது இருக்குமோ என்று சந்தேகப்பட்டார் முரளிவர்மா. இருவரும் கதவை நெருங்கினர். கதவிலிருந்து வந்த ஒளி முரளிவர்மாவின் மீது பதிந்தது. வாசல் கதவை மெதுவாக திறக்கிறேன், சத்தம் எழுப்பாமல் உள்ளே பாருங்கள், வசந்தா கூறினாள். வசந்தா சுண்டு விரலால் தாளை நகர்த்தி நீக்கினாள். தாள்களுக்கு இடையில் சுமார் 2 அங்குல இடைவெளி ஏற்பட்டது. வர்மா உட்புறம் பார்த்தார். அதுவரை வாழ்க்கையில் பார்த்தறியாத ஒரு காட்சி அவர் கண்களுக்கு முன்பாக விரிந்தது. ஆஸ்பத்திரியின் பிணவரையிலும் ஆபத்தான நிலையில் எமர்ஜென்சி வார்டிலும் ஆபரேஷன் தியேட்டரிலும் காணாத ஒரு காட்சியாக இருந்தது அது. இறந்து விரைத்து கிடப்பதை போன்று நிர்வாணமாக இருந்த ஓர் உடம்பு. அதன் மீது ஒரு ஆண் உட்கார்ந்திருந்தார். முதுகு பக்கமாக நின்று பார்த்து கொண்டு இருந்ததால் அவர் முகம் தெரியவில்லை. அவருக்கு முன்னால் ஹோமகுண்டத்தில் நெருப்பு ஜுவாலைகள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தன. அதற்கும் பின்னால் அக்னி ஜுவாலைகளின் வெளிச்சத்தில் இளம்பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். 15 வயது மதிப்பிடலாம். உடலில் உடை எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் நெருப்பு ஜுவாலைகள் அவள் உடலின் மறைவுக்குரிய பகுதிகளை மறைத்தவாறு உயர்ந்து கொண்டிருந்தன. ஜுவாலைகள் அவ்வப்பொழுது அவளின் மார்புக்கு மேல் உயர்ந்தும் சில சமயம் தாழ்ந்தும் விளையாடி கொண்டிருந்தன. இளம்பெண் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் கண்கள் இமைக்கவில்லை, மாறாக அவை திறந்தே இருந்தன. அவளின் மார்பு பகுதி மட்டும் உயர்ந்து தாழ்ந்து கொண்டிருந்தது. நீண்ட அவள் கருங்கூந்தல் முதுகுப்புறம் படர்ந்து கிடந்தது. மூச்சை அடக்கி பிடித்தவராக வர்மா அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். முதுகு காட்டிக் கொண்டிருப்பவரின் உதடுகளிலிருந்து மந்திரங்கள் உதிர்ந்து கொண்டிருந்தன. இந்த மனிதர் இந்த ஹோமத்தை முழுமையாக நடத்திவிட்டால் அது ஆபத்து. வசந்தா முரளிவர்மாவின் காதில் கிசுகிசுத்தாள். அப்படியா? ஏன்? ரகசியமான குரலில் கேட்டார். ஏனா? அதன் பிறகு அந்த மனிதனை வேறு எவராலும் வெற்றி கொள்ள முடியாது, நீங்கள் கூடத்தான். அதற்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அந்த ஹோமத்தை பாதியிலே தடுக்கப் போகிறேன், அவள் பதிலளித்தாள். எப்படி? பார்த்து கொண்டே இருங்கள். அவள் கதவின் இடைவெளிக்கு நேராக வந்தாள். வர்மாவின் முன்பாக வசந்தா அந்த 2 கதவுகளுக்கும் இடையில் இருந்த இடைவெளியில் ஒரு புகை மாதிரி கடந்து போனாள். மேற்கொண்டு அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை காணும் ஆவலுடன் வர்மா இடைவெளி வழியே உட்புறத்தை பார்த்து கொண்டிருந்தார். உள்ளே சென்ற வசந்தா அங்கிருந்த மாந்திரிகனின் முதுகு பக்கம் சென்று நின்றாள். அவர் அவளை கவனித்ததாகவோ உணர்ந்ததாகவோ தெரியவில்லை. மாந்திரிகனின் இடதுபுறத்தில் பித்தளை குடம் ஒன்றில் தண்ணீர் இருந்தது. வசந்தா அதை கையில் எடுத்தாள். அதே நேரம் மாந்திரிகனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த இளம்பெண் வசந்தாவை பார்த்துவிட்டாள் என்று தோன்றியது. அவள் மாந்திரிகனை ஊன்றி கவனித்தாள். அவள் கண்களின் சலனத்தை மாந்திரிகன் உணர்ந்து கொண்டார் என்று தோன்றியது. மாந்திரிகன் திரும்ப முயன்றதும் வசந்தா தன் கையில் இருந்த நீரை
ஹோம குண்டத்தில் கவிழ்த்ததும் ஒரே சமயத்தில் நிகழ்ந்தன. ஆனால் நடந்தது என்னவோ எதிர்பார்த்ததுக்கு விபரீதமாக இருந்தது. எரியும் நெருப்பில் விழுந்த தண்ணீர் நெருப்பை அணைப்பதற்கு பதிலாக அதை கொழுந்து விட்டு எரிய செய்தது. பெட்ரோல் ஊற்றிய மாதிரி நெருப்பு ஜுவாலைகள் மேல் மச்சில் மோதி தரைப்பக்கமாக வளைந்தன. ஒரு சில வினாடிகளுக்குள் ஜுவாலைகளின் மறுபுறம் இருந்த இளம்பெண் மாயமாக மறைந்தாள். ஏறத்தாழ 5 நிமிடங்களுக்குள் ஹோமகுண்டத்தின் ஜுவாலைகள் முற்றிலுமாக அணைந்தன. என்ன ஆச்சரியம், இளம்பெண்ணை காணவில்லை. சற்று நேரத்திற்குள் எதுவும் நடக்காத மாதிரி வசந்தா அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள். என்ன வசந்தா, என்ன நடந்தது? முரளிவர்மா கேட்டார். அந்த மாந்திரிகன் ஹோமகுண்டத்தில் தலைக்குப்புற விழுந்து விட்டார். இயல்பான ஒரு நிகழ்ச்சியைப் போல் வசந்தா பதிலளித்தாள். அந்த இளம்பெண் என்ன ஆனாள்? அவள் அந்த ஹோமாக்னியில் எரிந்து போயிருக்க வேண்டும். வாருங்கள், இனிமேல் நாம் இங்கு இருக்கக்கூடாது. அவள் முரளிவர்மாவின் கையை பிடித்துக்கொண்டு இருளில் விரைவாக நடந்தாள். அறைக்குள் வந்த பிறகு அங்கு நடந்ததை விவரித்தாள். அப்படி ஒரு சம்பவம் அங்கு நடக்கக்கூடும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அந்த ஹோமம் ஒழுங்காக முடியக்கூடாது என்று மட்டுமே அவள் நினைத்தாள். குடத்திலிருந்த தண்ணீரை ஹோமாக்னியில் ஊற்றினால் நெருப்பு அணைந்துவிடும் என்று வசந்தா நினைத்தாள். அதே நேரம் இளம்பெண்ணையும் எப்படியும் அங்கிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருந்தாள். ஆனால் நடந்ததோ வேறு. அந்த பெண் எங்கேயாவது தப்பி ஓடியிருப்பாளோ? வர்மா கேட்டார். இருக்காது, அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் அங்குதானே இருந்தேன். வசந்தா மறுத்தாள். அந்த மாந்திரிகனின் கதி? அவர் முகம் நெருப்பில் விழுந்து வெந்திருக்கலாம். ஒருவேளை அவரது மாந்திரிக சக்தியால் அப்படி நடக்காமலும் போகலாம். மாந்திரிகர்கள் நெருப்பின் மீது நடப்பவர்களாயிற்றே. அந்த மாந்திரிகர் யார்? என் எதிரி. அதற்கான காரணத்தை விளக்கும் ஒரு கதையையும் சொன்னாள். சத்ரு சம்கார ஹோமம் நடத்தியவர் பிரபல மாந்திரிகனான பீஷ்ம நாராயணன் நம்பூதிரி. நாடு முழுவதும் அவரை பற்றி அறிந்திருந்தது. துர்மந்திர வித்தைகளில் புகழ்பெற்றவர். எப்படிப்பட்ட மோசமான விஷயத்துக்கும் மந்திரத்தை தயங்காமல் பயன்படுத்துபவர். வசந்தாவை பொறுத்தவரை அவருக்கு ஒரு வரலாறு உண்டு. மிகவும் புகழ்பெற்ற பெருங்காட்டு இல்லத்தை சேர்ந்தவள் வசந்தா. அவள் தாயார் ரேவதி அந்தர்ஜனம். அவர்தான் பரம்பரை கோவிலில் பூஜைகளையும் கவனித்து வந்தார். ஒரு நாள் மாலை நேரத்தில் பூஜையை முடித்து கோவிலை பூட்டிக் கொண்டு திரும்பும் பொழுது அழகான வாலிபன் ஒருவன் வழியில் இருந்த ஆலமரத்தின் அடியில் நிற்பதை பார்த்தாள். ஆனால் முன்பின் அறிமுகமில்லாத இளைஞன். பூநூல் அவன் தொப்புள் வரை நீண்டு தொங்கி கிடந்தது. அவன் அவளை நெருங்கி கை நீட்டினான். அவள் தன் கையில் இருந்த பிரசாதத்தை அவன் உள்ளங்கையில் போட்டாள். என்ன வியப்பு, அந்த பிரசாதம் அவன் கைகளில் விழவே இல்லை, மாயமாக மறைந்தது. ரேவதி அந்தர்ஜனத்துக்கு சந்தேகம் தோன்றியது. வந்திருப்பவன் மனிதன்தானா? சூரியன் மேற்கில் மறைந்தது. அந்த பகுதியை சற்றென்று இருளில் அமிழத் தொடங்கிய நேரம். கோவிலின் வடகிழக்கு மூலையில் உபயோகம் இல்லாமல் இருந்த பழைய மடைப்பள்ளி பகுதிக்கு அவன் ரேவதி அந்தர்ஜனத்தை அழைத்து போனான். அவன் உடம்புக்கு பிரத்யேகமான மனம் இருந்தது. அந்த பகுதியிலே இல்லாத ஒரு பூவின் நறுமணம். இல்லத்தை அடைந்த பிறகும் அவள் உடம்பில் அந்த இளைஞனின் வேர்வை மனம் கமர்ந்து கொண்டிருந்தது. என்னம்மா, உன் உடம்பில் என்னமோ ஒரு வாசனை? சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அவள் அம்மா கேட்டார். அவள் பதில் சொல்லவில்லை. 1 மாத காலத்துக்கு பிறகு ரேவதியின் திருமணம் நடந்தது. அதுவும் திடுமென்று நடந்த திருமணம். வடக்கு பகுதியை சேர்ந்த நம்பூதிரி ஒருவர் தான் மாப்பிள்ளை. அவருக்கு அவளை விட 20 வயது அதிகம். சொத்து பத்துக்கள் ஏராளமாக இருந்தது அவரிடம். திருமணம் முடிந்து சரியாக 1 வார காலம் கூட அவள் கணவனுடன் வாழவில்லை. விளக்க முடியாத ஏதோ ஒரு காரணத்தால் அவள் அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்தாள். சில நாட்களுக்கு பிறகுதான் அந்த ரகசியம் வெளியானது. அது விரைவாக பரவி பெருங்காட்டு இல்லத்தையும் அடைந்தது. கல்யாணம் செய்த மாப்பிள்ளை இரவு நேரமானால் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போய் விடுவாராம். விழுந்த பிறகுதான் அங்கிருந்து திரும்பி வருவாராம். ரேவதி மட்டும் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. 10 மாதம் கழிந்து ரேவதி ஒரு குழந்தையை பெற்றாள். அவள்தான் வசந்தா. 17வது வயதில் வசந்தாவின் திருமணம் நடந்தது. மாப்பிள்ளை புகழ்பெற்ற மாந்திரிகன் பீஷ்ம நாராயணன். அது அவரின் 5வது திருமணமாம். முந்தைய 4 மனைவியரும் இறந்து போய்விட்டார்களாம். 6 மாதங்களுக்கு பிறகு வசந்தாவும் இறந்து போனதாக ரேவதியின் வீட்டுக்கு செய்தி வந்தது. மற்றவர்களைப் போல் அல்ல வசந்தா. அதன் பிறகு பீஷ்ம நாராயணன் மந்திர சக்தி ஈடுபடவில்லை. எல்லாமே தடைப்பட்டு குறைப்பட்டது. காரணம் வசந்தாதான் என்பது அவருக்கும் புரிந்தது. அவளிடமிருந்த தேவசக்தியை மட்டும் ஆவாகம் செய்து ஆணியில் இறக்கி அதை எட்டி மரத்தில் அரைந்து வைத்திருந்தார். ஆனால் அவளது அடுத்த கட்டமான ராட்சஸ் ஜென்மத்தில் அவரால் அவளை பிடிக்க முடியாமல் போனது. அவளை தான் விஷ்ணு பிரியா தன்னுடைய மாந்திரிக சக்தியால் வசப்படுத்தி உதவியாளராக மாற்றிக்கொண்டாள்.
பீஷ்ம நாராயணன் அங்கு வந்து சேர்ந்தது முதல் வசந்தா தருணம் பார்த்து கொண்டிருந்தாள். நல்ல வேளையாக அதே நேரம் முரளியிடமிருந்து உதவி கிடைத்தது. எட்டி மரத்திலிருந்த ஆணியை பிடுங்கி அவளுக்கு உதவினார். அத்துடன் வசந்தா இழந்த தன்னுடைய எல்லா சக்திகளையும் திரும்ப பெற்று சுதந்திரமானவளாக மாறிவிட்டாள். அவர் அந்த சத்ரு சம்ஹார ஓமத்தை வெற்றிகரமாக முடித்திருந்தால் அந்த அரண்மனையை கைப்பற்றியிருப்பார். அத்துடன் இந்த இடத்தின் தேவியும் சிறைப்பட்டிருப்பார். வசந்தா கூறினாள். பீஷ்ம நாராயணன் தனக்கு நேர்ந்த தோல்வியை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். ஹோமகுண்டத்தின் அருகே என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. ஒரு விதத்தில் சொல்வதானால் வசந்தா தனக்கு உதவி செய்திருக்கிறாள் என்று வர்மாவுக்கு புரிந்தது. நான் உனக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன், வர்மா கூறினார். உண்மையாகவா? அவள் அவர் கண்களை பார்த்தவரை கேட்டாள். சத்தியமாக, வர்மா சிரிப்புடன் கூறினார். அவள் வர்மாவின் நெருங்கி உட்கார்ந்தாள். வர்மாவின் மூக்கில் அவளது வியர்வையின் சுகந்தம் பரவியது. மறுநாள் காலையில் டாக்டர் பாலச்சந்திரன் நிம்மதியற்ற மனதுடன் தான் எழுந்தார். முந்தைய நாள் இரவில் தனக்கு ஏற்பட்ட அனுபவம் ஒரு பயங்கர கனவு போல தோன்றியது. அவர் மனம் நடுங்கியது. நிர்மலாவுக்கு என்ன நேர்ந்தது? மிகவும் நல்லவள் என்று மதித்து போற்றிய நிர்மலாவா நேற்றிரவு தனது வீட்டுக்கு வந்தவள்? அதுவும் உன்மத்தம் கொண்டவளைப் போல. வீட்டிலிருந்து வெளியேறி சசிதரனது வீட்டை பார்த்தபொழுது அவர் வெளியிலேயே நின்றிருப்பது தெரிந்தது. நானே உங்களை தேடித்தான் வந்து கொண்டிருந்தேன், சசிதரன் கூறினார். பாலச்சந்திரனின் மனதில் சந்தேகம் பிறந்தது. விஷயம் சசிதரனுக்கு தெரிந்துவிட்டதோ? ஏதாவது விசேஷமா? பாலச்சந்திரன் விசாரித்தார். இன்று நம் வீட்டிலேயே டிஃபன் சாப்பிட சொல்லத்தான், சசிதரன் சொன்னார். அந்த பதில் பாலச்சந்திரனுக்கு ஆறுதல் அளித்தது. டிஃபன் சாப்பிட ஒப்புக்கொண்டார். டைனிங் டேபிளில் ஆவி பறக்கும் இட்லியும் கமகமவென்ற சாம்பார் சட்னி வகைராக்களும் இருந்தன. சசிதரனும் பாலச்சந்திரனும் நாற்காலிகளில் உட்கார்ந்தனர். நிர்மலா காஃபி எடுத்து வந்தாள். பாலச்சந்திரன் அவள் முகத்தை ஏறிட்டார். அவள் நெற்றியில் பிளாஸ்டரி ஒட்டப்பட்டிருந்தது. அத்தியாயம் 24. நெற்றியில் பிளாஸ்டரியை கவனித்ததும் பாலச்சந்திரன் சந்தேகத்துடன் நிர்மலாவின் முகத்தை பார்த்தார். ஆனால் அவளிடம் எந்தவிதமான மாற்றமோ பரபரப்போ தென்படவில்லை. நிர்மலா இயல்பாகவே அப்பொழுதும் நடந்து கொண்டாள். இருவருக்கும் பரிமாறினாள். காஃபியை டம்ளர்களில் ஊற்றி தந்தாள். டேப் ரிக்கார்டரை எரிந்து அவள் நெற்றியில் காயத்தை ஏற்படுத்தியது நான் தானே என்கிற குற்ற உணர்வு பாலச்சந்திரனின் மனதுள் எழுந்தது. எங்கேயாவது அதை வெளிப்படுத்துகிறாளா என்று அறிவதற்காக பாலச்சந்திரன் அவ்வப்பொழுது அவளை கவனிக்கவும் தவறவில்லை. இல்லை, அப்படி எதுவும் தெரியவில்லை. நெற்றியில் என்ன காயம் என்று கேட்டுவிடலாம் என்று கூட நினைத்தார் பாலச்சந்திரன். ஆனால் உடனேயே டாக்டர் சசிதரன் பாலச்சந்திரனை பார்த்து இப்படி சொன்னார். நேற்று ராத்திரி நிர்மலா பாத்ரூமில் வழுக்கி சுவரில் மோதிக்கிட்டா. அப்படியா? பாலச்சந்திரன் கேட்டார். நான் டியூட்டி முடிஞ்சு திரும்பி வரும்பொழுது வீட்டில் நிர்மலாவை காணோம். தேடி பார்த்தா கடைசியில் பாத்ரூமில் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தா, சொன்ன சசிதரன் நிர்மலாவின் முகத்தை பார்த்தார். அப்பொழுதும் அவள் முகத்தில் எந்தவிதமான மாற்றமும் தென்படவில்லை. டிஃபனை முடித்துக்கொண்டு டாக்டர் பாலச்சந்திரன் அங்கிருந்து குழப்பத்துடன் கிளம்பினார். தனக்கு நேர்ந்த முந்தைய இரவு அனுபவத்தை சசிதரனிடம் எப்படி சொல்வது என்று தடுமாறினார். சொல்லாமல் இருந்தாலும் தவறு இல்லையா? கடைசியில் மீண்டும் ஒரு தடவை கூட சோதித்து பார்த்த பிறகு தேவைப்பட்டால் சொல்லிக்கொள்ளலாம் என்று தீர்மானித்தார். மாலை நேரத்தில் பாலச்சந்திரன் குவார்டர்ஸை அடைந்தபொழுது டாக்டர் சிவகுமார் தன் வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை கவனித்தார். வாருங்கள் உள்ளே என்று சொன்ன பாலச்சந்திரன் சிவகுமாரை வீட்டுக்குள் அழைத்து போனார். இருவரும் வரவேற்பறையில் அமர்ந்தனர். சிவகுமார் ஒரு தடவை அந்த அறையை சுற்றுமுற்றும் பார்த்தார். அங்கு ஏதோ ஒன்று குறையாக இருப்பது போல் தோன்றியது. சட்டென்று விளங்கியது. ஆமா, உங்க டேப் ரிக்கார்டர் எங்கே? சிவகுமார் கேட்டார். இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தவித்தார் பாலச்சந்திரன். உண்மையை சொன்னால் சிவகுமார் நம்புவாரா? ரிப்பேர் ஆகிவிட்டது, சரி செய்ய கொடுத்திருக்கிறேன், பாலச்சந்திரன் சொன்னார். ஃப்ளாஸ்கில் டீ போட்டு வைத்திருந்தால் எடுங்களே, சாப்பிடலாம், ஒரே களைப்பாக இருக்கிறது, சிவகுமார் சொன்னார். எடுத்து வருகிறேன். பாலச்சந்திரன் எழுந்து உள்ளே போனார். சிவகுமார் வலதுபுற மூலையிலிருந்த டெலிவிஷனை ஆன் செய்வதற்காக எழுந்தார். டிவியை நெருங்கிய பொழுதுதான் அதன் பின்னால் டேப் ரிக்கார்டர் கிடப்பதை கவனித்தார். அது நடுவில் பிளந்து இரண்டாக உடைந்திருந்தது. சிவகுமார் அதை கையில் எடுத்தார். பாலச்சந்திரன் பிளாஸ்குடன் 2 டீ கப்புகளையும் எடுத்து வந்தார். சிவகுமார் கையில் இருந்த டேப் ரிக்கார்டரை பார்த்தவுடன் முகம் சுளித்தார். ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கிறதா சொன்னீங்க, இதென்ன கீழே விழுந்துருச்சா? குழந்தைங்க சுவத்தில் மோதி உடைச்சிட்டாங்களா?
என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் பாலச்சந்திரன் ஒரு கணம் தடுமாறினார். உண்மையை சொன்னால் சிவகுமார் நம்புவாரா? சொல்லிவிட்டால் என்ன நினைப்பார்? நான் உண்மையை சொன்னால் நீங்க நம்புவீர்களோ என்னவோ? பாலச்சந்திரன் கப்புகளில் தீயை ஊற்றிப்படி சொன்னார். அப்படி என்ன நம்ப முடியாத சமாச்சாரம்? இப்படி கேட்கும்பொழுது சிவகுமார் தனக்கு நிகழ்ந்த அனுபவத்தை நினைத்து கொண்டார். ஜன்னலை ஒட்டுமொத்தமாக பெயர்த்து போட்டதை நான் எப்படி இவரிடம் சொல்வது? சரி, என்ன இருந்தாலும் நடந்த உண்மையை சொல்லிவிடுகிறேன். சொல்லாமல் இருக்க என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை என்ற பாலச்சந்திரன் நடந்ததை சிவகுமாரிடம் விவரித்தார். கேட்டுக்கொண்டிருந்த சிவகுமாரின் முகத்தில் வியப்பு பரவியது. ஆனாலும் ஆச்சரியப்படாத ஒருவராக தன்னை சற்றென்று மாற்றிக்கொண்டார். சற்று நேரத்திற்கு பிறகு சிவகுமார் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை விவரித்தார். அப்படியா என்ற பாலச்சந்திரன் தொடர்ந்தார். இன்று காலையில் நான் டாக்டர் சசிதரனின் குவார்டர்ஸ்க்கு போனேன். நிர்மலா எதையும் தெரிந்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. அந்த முகத்தில் எந்தவிதமான மாற்றமும் தென்படவில்லை. நீங்க சொல்கிற கோணத்தில் யோசித்தால் இதெல்லாம் எப்படி நடந்தது? மற்றொரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டனே. அந்த நேரம் சரியாக அங்கு ஒரு சிவப்பு நிற மாருதி கார் வந்து நின்றது. சிவகுமார் குறிப்பிட்டார். சரிதான், அந்த பெண்மணியிடம் இருப்பதும் அதே சிவப்பு நிற மாருதிதான். பாலச்சந்திரன் சொன்னார். யாருக்குன்னு சொன்னீங்க? ரத்ன பிரபாதேவிக்கு. அவருக்கு இங்கென்ன வேலை? அது மற்றொரு கதை, அப்புறமா சொல்கிறேன். நாம் இந்த செய்திகளை சசிதரனிடம் தெரிவிக்காமல் இருப்பது நல்லது, பாலச்சந்திரன் சொன்னார். அதனால் நம்மை அவர் தவறாக புரிந்து கொண்டால்? சொல்லாவிட்டால் இந்த சம்பவம் மறுபடியும் தொடராமல் இருக்குமா என்ன? உங்களது கேள்வியும் நியாயம்தான். எதற்கும் சசிதரனிடம் கோடி காட்டிவிடலாம், சிவகுமார் சொன்னார். பேசிக்கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. மாலை முதிர்ந்து விட்டிருந்தது. டாக்டர் சிவகுமார் குவார்டர்ஸிலிருந்து வெளியேறிய பொழுது விளக்குகள் எரிய தொடங்கின. என்ன காரணத்தினாலோ அன்று தெரு விளக்குகள் எரியாமல் இருந்தன. வழக்கமாக அந்த குவார்டர்ஸின் முன்னால் இருந்த விளக்கு கம்பங்களில் வடக்குப்புற மூலையில் இருந்த விளக்கு மட்டுமே எரியும். அதையொட்டி அசோக மரங்கள் நெடிதாக வளர்ந்திருந்தால் பெரும்பாலும் அந்த பகுதியில் இருள் நிறைந்திருக்கும். சிவகுமார் தனது வீட்டை நோக்கி செல்லும்பொழுது சசிதரனின் வீட்டை சும்மா பார்த்தார். நிர்மலா வாசலில் நின்றிருந்தாள். சிவகுமார் எதிர்பாராமல் அவளை பார்த்ததால் ஒரு கணம் திருக்கிட்டு போனார். எங்க போயிட்டு வரீங்க டாக்டர்? நிர்மலா கேட்டாள். அவள் குரல் வெளிவந்த அதே நேரம் சிவகுமாரின் மயிர்கால்களில் சட்டென்று வேர்வை முத்துக்கள் அருமின. அவளுக்கு பதில் சொல்ல முயன்றபொழுது சிவகுமாரின் நாக்கு வறண்டு போனது போல் இருந்தது. ஓஹோ, டாக்டர் பாலச்சந்திரனுடன் பேசிவிட்டு வருகிறீர்களா? நிர்மலாவின் அடுத்த கேள்வி. அந்த குரலில் ஏதோ வித்தியாசம் இருப்பதாக சிவகுமாருக்கு தோன்றியது. எதுவும் பேசாமல் விரைவாக தனது குவார்டர்ஸை நோக்கி நடந்தார். வீட்டுக்குள் வந்த பிறகும் அவர் மனம் அமைதியடையவில்லை. ரிசீவரை எடுத்தவர் நம்பரை டயல் செய்தார். எதிர்முனையில் பாலச்சந்திரன் பேசினார். என்னங்க சிவகுமார்? உங்கள் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது நிர்மலா அவரது வீட்டு வாசலில் நின்றிருந்தார். உங்களிடம் பேசிவிட்டா வருகிறீர்கள் என்று என்னை கேட்டார். அப்படியா? ஒருவேளை ஒரு பேச்சுக்காக கூட கேட்டிருக்கலாம், அல்லது என் வீட்டுக்கு நீங்கள் வருவதை பார்த்திருக்கலாம். என்னவோ எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. சிவகுமார் ரிசீவரை கிராடலில் வைத்தார். இருப்பினும் காரணமற்ற ஒரு பயம் அவரை சூழ்ந்து கொண்டது. இரவு நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் இருந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பிய பொழுது மணி 9 தாண்டி இருந்தது. தூக்கம் வராததால் ஆங்கில மாத இதழ் ஒன்றை புரட்டி கொண்டிருந்தார். அதிலிருந்த கட்டுரை ஒன்று சிவகுமாரின் கவனத்தை கவர்ந்தது. ஆவிகளை பற்றிய கட்டுரை அது. அசாதாரணமான சில அனுபவங்களை விவரித்துவிட்டு உண்மையில் அவை உலகத்தில் உலவுகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார் கட்டுரையாளர். ஒரு பெண்மணியின் உடம்பில் புகுந்து கொண்ட ஆவி அவள் கணவனை கொலை செய்த சம்பவத்தை அதில் குறிப்பிட்டிருந்தார். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தாயத்து ஒன்றில் ஒரு ஆவியை அடக்கி கட்டிப்போட்டிருந்தார்கள். அதை மரபந்து ஒன்றில் போட்டு வைத்திருந்தனர். மரத்தை வெட்டிய பொழுது அந்த தாயத்து ஒரு பக்தரிடம் சிக்கியது. தங்கமாக இருந்ததால் அதை வெட்டி உருக்கி மோதிரம் செய்து கொண்டார் அவர். வெட்டி திறந்ததால் அதற்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டிருந்த ஆவி விடுதலையாகி வெளியேறியது. அந்த ஆவி அவர் மனைவியின் உடம்பில் புகுந்து கொள்ளவும் செய்தது. அதை படித்து முடித்ததும் சிவகுமாரின் சந்தேகம் வினாடிக்கு வினாடி அதிகரிக்க தொடங்கியது. ஒருவேளை நிர்மலாவின் உடம்புக்குள்ளும் அப்படி ஏதாவது ஒன்று புகுந்து கொண்டதோ என்னவோ. கடிகாரத்தில் மணி 11 அடித்தது. சிவகுமார் புத்தகத்தை மூடி வைத்தார். லைட்டை அணைத்துவிட்டு படுத்தார். திடீரென்று அவர் படுத்திருந்த படுக்கை அறையின் தாழ்பால் திறக்கப்படுவது தெரிந்தது. சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய படுக்கையை ஒட்டியிருந்த லைட் சுவிட்சில் விரலை வைத்து அழுத்தினார். அறையில் விளக்கு எரிந்தது. நிர்மலா அவருக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தாள்.
டாக்டர் சிவகுமார் திடுக்கிட்டு நடுங்கி போனார். நீங்கள் 2 பேரும் பேசிக்கொண்டதை நானும் கேட்டேன். நான் யார் என்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டும் இல்லையா? நான் உண்மையில் நிர்மலா அல்ல. என் பெயர் வசுமதி. பேசியவாறே அவள் சிவகுமாரை நெருங்கினாள். அவள் கைகள் சிவகுமாரை நோக்கி நீண்டன. அந்த கைகளில் நீண்டு வளைந்த நகங்கள். அவள் கண்கள் நெருப்பு தணல்கள் போல் ஜொலித்தன. அவள் சிவகுமாரை முரட்டுத்தனமாக கட்டிலின் மீது தள்ளினாள். கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் சட்டென்று யாரோ பிடித்து நிறுத்தியது போல் நின்று போனது. டாக்டர் சிவகுமார் தன்னுடைய எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி அவளை தடுக்க முயன்றார். முடியவில்லை. அந்த அளவுக்கு அவளது பிசாசு பலம் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. ஹோமம் நிறைவேறாமல் தான் தோல்வியடைந்தது எப்படி? பீஷ்ம நாராயணன் நம்பூதிரி விஷ்ணுபிரியாவிடம் விசாரித்தார். அப்படி நடக்க இங்கு வாய்ப்பு எதுவும் இல்லையே என்றாள் விஷ்ணுபிரியா. நானும் அப்படித்தான் நினைத்தேன். யஷி மற்றும் கந்தர்வர்கள் கூட இங்கு வந்து மாந்திரிகம் மற்றும் மந்திரங்களை கற்று செல்வதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட இடத்தில் எனக்கு மட்டும் எப்படி தடை ஏற்பட்டது என்று புரியவில்லை. அவர் முறையிடுவது போல் பேசினார். எவ்வளவோ யோசித்து பார்த்தும் எந்த ஒரு வழியும் புலப்படவில்லை விஷ்ணுபிரியாவுக்கு. தன்னுடைய கோவிலகத்துக்குள் வந்து ஹோமத்தை தடுக்கும் வல்லமை யாருக்கு உள்ளது? விஷ்ணுபிரியா அதை பற்றியே யோசித்தாள். யார் செய்திருந்தாலும் சரி, நானே அதற்கான பரிகாரத்தையும் செய்து விடுகிறேன் அவள் சொன்னாள். இந்த இடத்துக்கு யாராவது புதியவர்கள் வந்திருக்கிறார்களா என்ன? பீஷ்ம நாராயணன் நம்பூதிரி விசாரித்தார். ஆமாம், வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு மந்திர தந்திரங்களை பற்றி அவ்வளவாக தெரியாதே. எதற்காக வந்திருக்கிறார் அவர்? அதை சொல்வது முறையளவே. உங்களை மாதிரி தானே அவரும்? அந்த பதில் பீஷ்ம நாராயணனுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அது மட்டுமின்றி புதிதாக வந்திருக்கிற மனிதனை அவர் சந்தேகப்படவும் செய்தார். விஷ்ணுபிரியா இப்படி பேசியதால் வந்திருப்பவனிடம் ஏதோ ரகசியம் அறிந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். அறிமுகப்படுத்திக் கொள்ளலாமே என்று கேட்டேன். திருமேனி பேச்சை மாற்றினார். அவர் ஒரு இளைஞர், விஷ்ணுபிரியா கூறினாள். இந்த காலத்து இளைஞர்கள் கூட மந்திரவாதத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே, பரவாயில்லை, கற்றுக்கொள்ளட்டும். திருமேனி தன்னுடைய அறைக்கு சென்றார். தனக்கு ஏற்பட்ட தோல்வியை நினைத்து அவர் மனம் வேதனையில் தவித்தது. அன்று இரவு தனது அறையிலிருந்து வெளியேறிய பீஷ்ம நாராயணன் நம்பூதிரி நூல் நிலையத்தை நோக்கி நடந்தார். வாசலை நெருங்கியதும் உட்புறத்தில் யாரோ ரகசியமான குரலில் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தார். சாவித்வாரம் வழியாக பார்த்தார். உள்ளே 2 பெண்கள் வாழைச்சுவடி ஒன்றை வைத்துக்கொண்டு கவனத்துடன் வாசிப்பது தெரிந்தது. திருமேனி கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். அறைக்குள் கேட்ட காலடி ஓசையால் பெண்கள் இருவரும் திரும்பி பார்த்தனர். யார்? பீஷ்ம நாராயணன் தானே? அந்த பெண்கள் இருவரும் ஒரே குரலில் ஏக காலத்தில் கேட்டனர். தன்னை பெயர் சொல்லி அழைக்கும் அந்த இருவரையும் திருமேனி ஆச்சரியத்துடன் பார்த்தார். நீங்கள் நடத்திய சத்ரு சம்ஹார ஹோமம் தடைப்பட்டு விட்டதில்லையா? ஒருத்தி கேட்டாள். அத்தியாயம் 25. மறுநாள் காலையில் சிவகுமார் வழக்கம் போல் தனது காரை துரைக்க வெளியே வராமல் போகவே சசிதரன் சந்தேகம் கொண்டவராக சிவகுமாரின் வீட்டை நோக்கி நடந்தார். தினமும் காலையில் தன்னுடைய காரை தானே தன் கைப்பட துடைப்பது சிவகுமாரின் வழக்கம். அவரது மாருதி கார் தூசி படிந்து வாசலிலே நின்றிருந்தது. அதனால் சிவகுமார் எங்கும் வெளியில் போகவில்லை என்பதை புரிந்து கொண்டார். காலிங் பெல்லை அழுத்தினார். உள்ளே ஒரு பறவையின் குரல் ஒலித்தது. பல நிமிடங்களாகியும் எந்தவிதமான அசைவோ சத்தமோ இல்லை. 3 தடவைக்கு மேல் கதவை பலமாக தட்டினார். 4வது தடவை தட்டியது சற்று அதிகமான பலத்துடன் என்று தோன்றியது. கதவு விரிய திறந்து கொண்டது. சசிதரன் நெற்றியை சுளித்தார். ஏதோ விபரீதம் நிகழ்ந்திருப்பதாக தெரிந்தது. சிவகுமார் என்று அழைத்தவாறு சசிதரன் வீட்டுக்குள் நுழைந்தார். வரவேற்பு அறையிலும் சமையல் அறையிலேயும் அவரை காணவில்லை. படுக்கை அறையின் கதவு சாத்தியிருந்தது. சசிதரன் கதவை திறந்தார். அறை இருட்டாக இருந்தது. உள்ளே நுழைந்து விளக்கு சுவிட்சை தட்டினார். அறைக்குள் வெளிச்சம் பரவியதும் கட்டிலை பார்த்தார். சிவகுமார் அங்கு இல்லை. மிச்சம் இருந்தது குளியல் அறை மட்டும்தான். சிவகுமார் என்று குரல் கொடுத்தவாறே பாத்ரூமின் கதவை திறந்தார். திறந்த வேகத்திலேயே சசிதரன் சற்றென்று பின்வாங்கினார். சிவகுமாரின் உடம்பு வெண்டிலேஷனில் சுருக்கிட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. சசிதரன் மிரண்டவராக வெளியே ஓடி வந்தார். நேராக அவர் போனது டாக்டர் பாலச்சந்திரனின் வீட்டுக்குத்தான். பாலச்சந்திரனும் வந்து அந்த கோர காட்சியை கண்டார். அவர் கண்களில் சந்தேகம் பரவத் தொடங்கியது. முந்தைய நாள் தான் 2 பேரும் நிர்மலாவை பற்றி பேசினோம். அதனால் ஏதாவது நடந்திருக்குமா? நிலைமை இப்படி தொடர்ந்தால் என்ன ஆவது? இந்த காரணங்களை எப்படி வெளிப்படுத்துவது? சொன்னால் எவராவது நம்புவார்களா?
மதிப்பும் மரியாதையும் மிக்க ஒரு டாக்டரின் மனைவி, அதுவும் டாக்டர், மாந்திரிக பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பத்தின் மருமகள். நான் கற்பனையாக கதை கட்டுவதாக மற்றவர்கள் கேலி செய்வார்கள். எனவே மௌனமாக இருப்பதுதான் நல்லது என்று தோன்றியது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்தார்கள். இன்னும் சப் இன்ஸ்பெக்டர் வந்து சேரவில்லை. செய்தி விரைவிலேயே மருத்துவமனையையும் அடைந்தது. சிவகுமாரின் குவார்டர்ஸை சுற்றிலும் மனிதர்கள் குழுமத் தொடங்கினர். சற்று நேரத்திற்குள் போலீசார் தங்களது வழக்கமான பரிவாரங்களுடன் வந்து சேர்ந்தனர். குவார்டர்ஸுக்குள் யாரையும் நுழைய விடாமல் தடுத்தனர் போலீசார். முதல் கட்ட விசாரணையை முடித்து சிவகுமாரின் உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதியத்துக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் விவரத்தை டாக்டர் கேசவன் பாலச்சந்திரனிடம் தெரிவித்தார். டாக்டர் சிவகுமார் யாருடனோ மிகவும் கடுமையாக எதிர்த்து போராடி இருக்க வேண்டும். அவரின் கழுத்து, மார்பு போன்ற பகுதிகளில் நகைக்கீறல்கள் தென்படுகின்றன. கழுத்தை நெரித்து மூச்சு திணற செய்து கொலை செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு பாத்ரூமில் தற்கொலை செய்து கொண்டது போல் தொங்கவிடப்பட்டிருக்கிறார். அசாதாரணமான பலம் பிரயோகித்து அவர் கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை PM ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் கூறினார். குறைந்தபட்சம் 2 மனிதர்களாவது இந்த கொலையில் தொடர்பு கொண்டிருப்பார்கள் என்று கேசவன் தனது கருத்தை தெரிவித்தார். அதையெல்லாம் கேட்க கேட்க டாக்டர் பாலச்சந்திரனின் மனதில் உண்மையான கொலையாளியின் உருவம் தெளிவடைந்து கொண்டு வந்தது. ஒரு வகையில் சொல்வதானால் அவர் தர்ம சங்கடமான நிலைமையில் இருந்தார். என்ன வந்தாலும் சரி, உண்மையை சொல்லிவிட வேண்டியதுதான் என்று ஒரு கணம் துணிந்தார். பிறகு எதையோ உணர்ந்தவர் மாதிரி அந்த உணர்வையை அடக்கிக் கொண்டார். இப்பொழுது அதை சொன்னால் ஏன் முதல்ல இது சொல்லவில்லை என்றும் கேட்பார்கள். இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் தன்னிடம் பதில் இல்லையே. மாலை நேரமானதும் டாக்டர் பாலச்சந்திரன் ஒரு விதமான திணறலை உணர்ந்தார். ரகசியம் வெளியாகிவிடக்கூடாது என்பதற்காக சிவகுமார் நிரந்தரமாக வாயடைக்கப்பட்டார் என்பதும் தெரிந்தது. உண்மையிலேயே இதன் பின்னணியில் செயல்படும் சக்தி எது? அவரால் உடனடியாக எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. கடைசியில் ஒரு உபாயத்தை கண்டுபிடித்தார். சசிதரனின் அப்பா வாசுதேவன் நம்பூதிரியை சந்திப்பதுதான் அந்த உபாயம். குவார்டர்ஸில் இரவை கழிப்பதென்பது அவரை பொறுத்தவரை நினைத்து பார்க்கவும் முடியாத விஷயமாக பயம் ஏற்படுத்தியது. எனவே சசிதரனின் அப்பாவிடம் போவதென்று முடிவு செய்தார். சசிதரனிடம் இதை பற்றி பேச வேண்டாம் என்றும் நினைத்தார். அவர் காரில் புறப்பட்ட பொழுது சசிதரன் நிற்பதை கவனித்தார். வழக்கம் போல் உலாவலுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தார் சசிதரன். எங்கே போறீங்க டாக்டர் இந்த நேரத்தில்? டவுன் வரை போக வேண்டியுள்ளது என்றவர் மேலும் தாமதிக்காமல் ஆக்சிலேட்டரில் காலை வைத்து அழுத்தினார். மனையை அடைந்தபொழுது வாசுதேவன் நம்பூதிரி பூஜை அறை வாசலில் நிலவிளக்கின் அருகே உட்கார்ந்திருந்தார். தெருவாசலை தாண்டி வருவது தன் மகனாக இருக்கும் என்று முதலில் நினைத்தார். மேலும் சற்று நெருங்கி வந்தபொழுதுதான் ஆள் அடையாளம் தெரிந்தது. உட்காருங்கள். வாசுதேவன் நம்பூதிரி இருக்கையை சுட்டி காட்டினார். உட்கார்ந்தார். ஏதாவது விசேஷமா? இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களே, எங்காவது போய்விட்டு திரும்புகிற பயணமா என்ன? திருமேனி கேட்டார். அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாதவராக ஒரு கணம் தயங்கினார். என்ன சொல்லலாம்? இந்த வழியாக போக வேண்டிய ஒரு வேலை, அப்படியே உங்களையும் பார்க்கலாம் என்று வந்துவிட்டேன். பாலச்சந்திரன் பதிலளித்தார். குவார்டர்ஸில் ஒரு மரணம் நிகழ்ந்ததாக செய்தி வந்ததே, உண்மையில் என்ன நடந்தது? வாசுதேவன் நம்பூதிரி கேட்டார். ஆமாம், டாக்டர் சிவகுமார் இறந்து போனார். என்ன காரணம் என்று தெரியவில்லை, பாலச்சந்திரன் சொன்னார். அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று நிர்மலா போனில் தகவல் சொன்னாள். அவள் தான் எனக்கு செய்தி சொன்னவள். டாக்டர் சிவகுமார் இங்கே ஒரு தடவை வந்திருக்கிறார். அவர் மனைவி அம்மா வீட்டுக்கு போயிருப்பதாக கூட சொன்னார்கள். அவர்தானே? வாசுதேவன் நம்பூதிரி கேட்டார். ஆமாம், அவரைதான். பாலச்சந்திரன் ஒப்புக்கொண்டாலும் நிர்மலா தான் தகவல் தெரிவித்தவள் என்பதை கேள்விப்பட்டதும் அவர் உடம்பு ஒரு முறை அதிர்ந்தது. எதற்காக நிர்மலா இவருக்கு உடனே தகவல் தெரிவித்திருப்பாள்? பாலச்சந்திரன் யோசித்தார். எப்படி இருந்தாலும் நடப்பதெல்லாம் நல்லதற்கு அல்ல என்பது மட்டும் புரிந்தது. தான் வந்திருப்பது முக்கியமான ஒரு விஷயத்துக்காக பாலச்சந்திரன் பேச்சை தொடங்கினார். விஷயம் என்னவென்று சொல்லுங்கள், வாசுதேவன் நம்பூதிரி கேட்டார். டாக்டர் முரளிவர்மாவை உடனே பார்த்தாக வேண்டும். சிவகுமாரின் மரணத்தை பற்றி அவரிடம் சொல்லியாக வேண்டும். அதையும் நானே நேரடியாக சொன்னால்தான் என் மனம் ஆறுதல் அடையும். அடுத்ததாக நான் சொல்வது, நீங்கள் ஒரு தடவை சசிதரனின் குவார்டர்ஸுக்கு வர வேண்டும். அதற்கு பக்கத்து வீட்டில்தான் சிவகுமார் இறந்திருக்கிறார். நிர்மலா போன் செய்திருப்பதை பார்த்தால் அவர் பயந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. பாலச்சந்திரன் மிக வினயத்துடன் செய்தியை தெரிவித்தார். நீங்கள் சொல்வதும் சரிதான்.
நானே இதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஒன்று செய்தால் என்ன, இப்பொழுதே நான் உங்களிடம் கிளம்பி வருகிறேன். என்ன சொல்கிறீர்கள்? பாலச்சந்திரன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, தாராளமாக வாருங்கள். நான் சொன்ன முரளிவர்மாவின் விஷயம் திருமணிக்கு நினைவூட்டினார். அவர் சற்று தொலைவில் உள்ள ஊருக்கு சென்றுள்ளார். இலையிடத்து கோவிலகம் என்று அதை சொல்வார்கள். கோழிக்கோட்டுக்கு அருகில். அதையும் தாண்டி போக வேண்டும். உடனே போய்த்தான் ஆக வேண்டுமா என்ன? ஆமாம், உடனடியாக போக வேண்டும். அப்படியானால் நானே உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். கொஞ்சம் காத்திருந்தால் நான் உடை மாற்றிவிட்டு வந்து விடுவேன். திருமேனி எழுந்தார். மனைவியிடம் விவரம் சொல்லிவிட்டு உடனடியாக வேறு உடை அணிந்து வந்தார். கையில் மாற்று துணி 2 எடுத்து வந்தார். இருவரும் புறப்பட்டனர். மருத்துவக் கல்லூரி வளாகத்தை அடைந்தனர். வாசுதேவன் நம்பூதிரி வீட்டுக்குள் காலெடுத்து வைத்தவுடன் நிர்மலா வீட்டுக்குள் ஓடி மறைந்தாள். சத்ரு சம்ஹார ஓமம் தோல்வியடைந்தது பற்றி நூலக அறையில் இருந்த பெண்கள் இருவரும் பேசியதை கேட்ட பீஷ்ம நாராயணன் வியப்பு அடைந்தார். உங்களுக்கு இந்த விவரம் தெரியுமா? அது எப்படி சாத்தியமானது? அவர் கேட்டார். இதெல்லாம் தெரியாமல் இருக்கிற விஷயமா என்ன? அவர்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தன் முன்னால் இருப்பவர்கள் சாதாரணமான பெண்கள் அல்ல என்பது அப்பொழுதே அவருக்கு புரிந்தது. இந்த வயதில் நீங்களும் மந்திர வித்தைகளை கற்றுக்கொள்கிறீர்களா? நீங்கள் இப்பொழுதே அதையெல்லாம் செயல்படுத்தி பார்க்கலாமே கேட்டார். அதை கேட்ட இருவரும் சிரித்து கொண்டனர். அதெல்லாம் தெரியாமல் இல்லை. யாராவது அவற்றை திருப்பி ஏவினால் தடுத்து கொள்ள வேண்டாமா? அதை பற்றி தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துவிட்டீங்களா? நல்லதுதான். ஆமாம், என்னுடைய ஹோமம் தடைப்பட்டதை எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? உங்களுடைய சங்கல்ப உருவம் இங்கே வந்திருந்தது, ஒருத்தி கூறினாள். யார்? அந்த சின்ன பெண்ணா? பீஷ்ம நாராயணன் மலைப்புடன் கேட்டார். ஆமாம், அவளைத்தான். வழி இல்லையே. ஹோமகுண்டத்தின் அக்னி ஜுவாலையில் ஹோமிக்கப்பட்டவள் இங்கே வராமல் வேறு எங்கே போவாள்? இப்பொழுது அவளை எங்களுடன் சேர்த்துக்கொண்டோம். இந்த வார்த்தைகள் திருமேனியின் ஆச்சரியத்தை அதிகப்படுத்தின. இப்படி ஒரு செய்தியை அவர் இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறார். அப்படியானால் அந்த பெண் இறந்து விட்டாளா? திருமேனி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். ஆமாம், அதுதான் உண்மை. தான் தேவதையாக பாவித்து ஹோமத்துக்கு பயன்படுத்திய இளம்பெண் இப்பொழுது ஒரு பேயாக மாறிவிட்டாள் என்று அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது. நீங்கள் நடத்திய ஹோமம் தோல்வியில் முடிந்ததன் காரணம் கெட்ட நோக்கம்தான். இங்கு ஒருபொழுதும் அப்படியெல்லாம் நடந்தது கிடையாது. ஒருத்தி இயல்பாக பேசுவது போல் கூறினாள். யாராவது திரைமறைவில் அதற்காக சதி செய்திருக்கிறார்களா? கண்டிப்பாக அதுதான் நடந்திருக்கிறது. இப்பொழுதே அது யார் என்று கண்டுபிடித்து அழிக்கவில்லை என்றால் பிற்பாடு உங்களால் எதுவும் செய்ய முடியாமல் போகும். அப்படியானால் அது யார் என்பதை கண்டுபிடிக்கத்தான் வேண்டும். பீஷ்ம நாராயணன் எழுந்தார். அவர் நூலக அறையிலிருந்து வெளியே வந்து வராந்தா வழியாக நடந்து கீழ்ப்புறமாக செல்லும் படிகளை நெருங்கிய பொழுது யாரோ படிகளின் கீழே நிற்பது தெரிந்தது. ஊன்றி கவனித்த பொழுது ஒரு பெண் உருவம் என்பது விளங்கியது. அவள் கையில் சங்கிலி விளக்கு ஒன்று எரிந்து கொண்டு இருந்தது. விளக்கை அவள் முன்புறமாக எடுத்து வந்தபொழுது முகம் தெரிந்தது. அவர் ஹோமகுண்டத்தின் முன் கற்பித உருவமாக நிறுத்தியிருந்த பெண் தான் அவள். அத்தியாயம் 26. ஹோமகுண்டத்தின் பின்புறத்திலிருந்து மறைந்து போன பெண்ணை மீண்டும் பார்க்க நேர்ந்த பீஷ்ம நாராயணன் ஒரு கணம் அசைவற்று நின்று போனார். அவளை அவருக்கு மிக நன்றாக தெரியும். அவள் அம்மாவிடம் பெரிய தொகை கொடுத்து அழைத்து வந்திருந்தார். செய்ய போகும் மந்திர வேலைக்கு கன்னிப்பெண் ஒருத்தி உதவியாக இருக்க வேண்டும் என்பது நியதி என்று சொல்லி அவள் அம்மாவிடம் ஒப்புதல் பெற்றிருந்தார். பாவம் அந்த அப்பாவி தாய் அதை நம்பவும் செய்தாள். என்ன இருந்தாலும் அந்த பெண் அப்படி மறைந்து போவாள் என்று அவர் கற்பனை கூட செய்ததில்லை. அக்னி ஜுவாலைகள் ஒன்றில் கலந்துவிட்டாள் என்று தான் அவர் நினைத்தார். அவள் இறந்தது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது அவளின் ஆத்மாவாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பினார் திருமேனி. ஊர்மிளா, திருமேனி அவளை அழைத்தார். ஆனால் அவள் அதை காதில் வாங்கியதாக தெரியவில்லை. குரூரம் நெருமைய விழிகளுடன் ஒரு தடவை அவரை பார்த்துவிட்டு அவள் பாட்டுக்கு படியேறி சென்று மறைந்தாள். திருமேனிக்கு இப்பொழுது அவளிடம் கோபம் ஏற்படவில்லை. மாறாக இவ்வளவெல்லாம் செய்து தான் தொடங்கிய ஹோமத்தை கெடுத்த நபர் மீதுதான் மொத்த கோபமும் திரும்பியது. அந்த நபர் எப்படிப்பட்ட ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் பரவாயில்லை, கண்டுபிடித்து பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று விரதம் பூண்டார். அங்கிருந்து கிளம்பியவர் விஷ்ணுபிரியா தேவியின் பூஜை அறையை நோக்கி நடந்தார். கதவு திறந்து கிடந்தது. உட்புறம் பார்த்தார். விஷ்ணுபிரியா பூஜையில் தன்னை மறந்து மூழ்கியிருந்தாள். அவளுக்கு முன்னால் ஓர் ஆள் உயரமுள்ள பத்ரகாளி சிலை இருந்தது.
கீழ்ப்புறம் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் வெளிச்சத்தில் அந்த சிலை உயிருள்ளது போல் தோன்றியது. ரௌத்திரத்தை வெளிப்படுத்தும் கண்கள், இரத்தத்தின் நிறம் பூண்ட நாக்கு, கழுத்தில் மண்டையோட்டு மாலை, இடுப்பில் எலும்பு துண்டுகளால் கோர்க்கப்பட்ட அரஞானம். விஷ்ணுபிரியா அவ்வப்பொழுது முன்புறம் எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் எதையோ வீசி எரிந்து கொண்டிருந்தாள். அது நெருப்பில் படும்பொழுதெல்லாம் பும் பும் என்று சத்தம் எழுந்தது. இந்த நள்ளிரவு வேளையில் விஷ்ணுபிரியா எதற்காக இந்த பூஜையை செய்கிறாள் என்று யோசித்தார் பீஷ்ம நாராயணன். ஏற்பாடுகளை பார்த்தால் அது சாதாரணமான பூஜை அல்ல என்று விளங்கியது. சட்டென்று 2 கால்களையும் கட்டியிருந்த சேவல் ஒன்றை எடுத்து விஷ்ணுபிரியா மேற்புறமாக எறிந்தாள். அது துடித்தபடி கீழே வருவதற்குள் விஷ்ணுபிரியாவின் கையில் இருபுற விளிம்பும் கூர்மையான வாள் ஒன்று தயாராக இருந்தது. கோழி அமைதி அடைந்தது. அதன் தலை நெருப்பு குண்டத்தில் விழுந்தது. பீஷ்ம நாராயணன் வேப்படைந்தார். எந்த நோக்கத்துக்காக அவள் அந்த கோழியின் கழுத்தை அறுத்தாள்? தான் கூட இப்படி செய்ததில்லையே. சே! பீஷ்ம நாராயணன் அசந்து போய் தன்னையே மீறி பாராட்டினார். அதே நேரம் விஷ்ணுபிரியாவின் முன்புறமிருந்த சிலையின் கைகள் அசைந்தன. மூச்சை பிடித்துக்கொண்டு அவர் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். உணர்வற்று அந்த சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது சிலையின் அசைந்த கையில் சுவடி ஒன்று தென்பட்டது. அது தங்க நிறத்தில் இருந்தது. ஒரு வினாடி நேர தாமதத்துக்கு பிறகு அந்த சுவடியை ஏந்தி கொண்டிருந்த விஷ்ணுபிரியாவின் கையில் போட்டது சிலை. அதை பெற்றுக்கொண்டவுடன் மீண்டும் ஒரு கை நிறைய ஹோமத்தூளை வாரி நெருப்பில் எறிந்தாள் விஷ்ணுபிரியா. நெருப்பு துணுக்குகள் அந்தரத்தில் பரவி சிதறின. நெருப்பின் ஜுவாலைகள் தணிந்தபொழுது பத்திரகாளியின் விக்கிரகத்தை ஒரு திரை சிலை வந்து மூடிக்கொண்டது. உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்த விஷ்ணுபிரியா திரும்பினாள். பீஷ்ம நாராயணன் சட்டென்று வாசல் பகுதியிலிருந்து மறைந்தார். தன்னுடைய அறைக்கு வந்தவர் பத்திரகாளி விஷ்ணுபிரியாவுக்கு நல்கிய ஓலைச்சுவடியை பற்றி யோசிக்க தொடங்கினார். நிச்சயமாக அது அற்புதமான ஒரு சுவடியாகத்தான் இருக்க வேண்டும். எனவே எப்படியும் அதை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார். விஷ்ணுபிரியா சுவடியை புரட்டி பார்த்தாள். தான் அதுவரை படித்தேறாத வித்தியாசமான பலதும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தன. மனித உடம்பில் புகுந்திருக்கிற பிரேத ஆத்மாவை உடம்பிலிருந்து அப்புறப்படுத்துவது முதல் பிரேத ஆத்மாவுக்குள் நுழைந்து கொள்ள உதவும் கோர மந்திரங்கள் வரை அதில் இருந்தன. மரணமடைந்த இருவரின் உடம்புக்குள் மரணமடைந்ததிலிருந்து 6 மணி நேரத்திற்குள் மற்றொரு ஆத்மாவை குடியேற வைத்தால் மரணமடைந்தவர் புதிய ஆத்மாவுடன் உயிர்த்து எழுவார் என்றும் அது குறிப்பிட்டது. இதன் மூலம் ஒரு மாந்திரிகன் தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ குறிப்பிட்ட ஒரு வீட்டிலுள்ள ஒரு நபரை கொன்றுவிட்டு அந்த உடம்பில் தன் விருப்பத்திற்குரிய தன் சொற்படி நடக்கக்கூடிய மற்றொரு ஆத்மாவை ஏவிவிட்டால் அத்துடன் அந்த குடும்பத்தின் நிலையே தாறுமாறாகிவிடும். கட்டுப்பாட்டை மாந்திரிகன் தன் கையில் வைத்துக் கொள்ளவும் முடியும். விஷ்ணுபிரியா சுவடியை தன் அறையிலுள்ள மரச்சுவரின் ரகசிய அறைக்குள் வைத்து பூட்டினாள். அந்த ரகசிய அறையின் சாவித்வாரம் வெளியே தெரியாமல் இருப்பதற்காக கண்ணாடி சட்டம் போடப்பட்ட எந்திர தகடு ஒன்றை அதன் மீது மாட்டி வைத்தாள். மறுநாள் இரவில் வர்மா தன்னுடைய அறையில் அமர்ந்திருக்கும் பொழுது வசந்தா வந்தாள். சத்ரு சம்ஹார ஓமம் எதுவரை வந்திருக்கிறது? அவள் விசாரித்தாள். படுத்து கொண்டிருக்கிறேன், செயல்படும் அளவுக்கு இன்னும் தயாராகவில்லை, வர்மா கூறினார். நம்பூதிரி அதை முடிப்பதற்கு முன் நாம் நடத்தியாக வேண்டும், வசந்தா வற்புறுத்தினாள். அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? ஒருவேளை அவரே முதலில் அந்த ஹோமத்தை முடித்தால் அதனால் நமக்கு என்ன செய்தாரம்? வர்மா கேட்டார். ஓஹோ, நீங்கள் இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் மட்டும் சத்ரு சம்ஹார ஹோமத்தை நடத்தி வெற்றி பெற்றுவிட்டால் முதலில் தொலைப்பது உங்களைத்தான். என்னையா? எதற்காக? எதற்காகவா? ஹோமம் முழுமையடைந்து விட்டால் அவர் எப்படிப்பட்டவருடன் மோதி வெற்றி பெறும் வல்லமையுடையவர் ஆகிவிடுவார். அதன் பிறகு அவர் என்ன செய்வார் தெரியுமா? சொன்னால் தானே தெரியும். வர்மா அவள் கண்களையே பார்த்து கொண்டிருந்தார். வசந்தா மிகவும் அழகாகி விட்டது போல் தெரிந்தது. அவள் கண்களில் சுத்தம் செய்யப்பட்ட வெள்ளியின் பளபளப்பும் கண்ண கதப்புகளில் தாமரப்பூவின் சிவப்பு மென்மையும் தென்பட்டன. 2 பூவிதழ்களை எடுத்து ஒட்டி வைத்தது போல் இருந்தன அவளின் பளபளப்பான உதடுகள். சத்ரு சம்ஹார ஓமம் செய்து வெற்றி பெற்ற மனிதனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அப்படிப்பட்ட வெற்றியை அவர் பெற்றுவிட்டால் பிறகு இங்குள்ள ஒவ்வொருவரையும் பிடித்து எட்டி மரத்தில் அறைந்து விடுவார், வசந்தா கூறினாள். விஷ்ணுபிரியாவை கூட அவர் தொலைப்படுத்த முடியுமா? வர்மா கேட்டார். அதை பற்றி உறுதியாக எதுவும் சொல்வதற்கில்லை. விஷ்ணுபிரியாவின் அபாரமான வலிமை பற்றி எவருக்கும் சரியாக தெரியாது. என்ன இருந்தாலும் அவருக்கும் எப்பொழுதும் மோசமான தசை ஏற்படும் என்பதை சொல்ல முடியாதே.
அந்த மனிதர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பார்? வர்மா அனுமானிக்க முயன்றார். வசந்தா சற்று நேரம் கண்களை மூடி மௌனமாக அமர்ந்திருந்தாள். உடனே கிளம்புங்கள், கொஞ்ச நேரம் கூட நாம் தாமதம் செய்யக்கூடாது. வசந்தா எழுந்தாள். அவர்கள் இருவரும் அவசர அவசரமாக வராந்தாக்களை கடந்தனர். வசந்தா வந்து நின்ற இடம் பூட்டப்பட்ட பூஜை அறை வாசலின் முன்புறம். அந்த கதவு திறந்து கிடந்தது. நீங்கள் உள்ளே சென்று பாருங்கள், நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், வசந்தா கூறினாள். வர்மா முன்புறமாக நகர்ந்து எட்டி பார்த்தார். யாரும் இல்லையே. வர்மா தலையை திருப்பி அவளிடம் கூறினார். அப்படி இருக்க வழியே இல்லை என்ற வசந்தா வாசல் பக்கமாக நகர்ந்து வந்தாள். உட்புறம் பார்த்து அவள் கண்கள் வியப்பால் விரிந்தன. அங்கிருந்த ஓவியம் எங்கே? அவள் மெதுவான குரலில் கேட்டாள். வசந்தாவின் கேள்வி உண்மைதான். டாக்டர் இந்திராபாயின் உருவம் கொண்ட ஓவியம் அப்பொழுது அங்கு இல்லை. வர்மா அப்பொழுதுதான் அந்த இடத்தை ஊன்றி கவனித்தார். உண்மைதான், உள்ளே வாருங்கள் வசந்தா. வர்மா அவளை வற்புறுத்தினார். அவள் அறைக்குள் வந்தாள். இருவரும் படம் மாட்டப்பட்டு இருந்த இடத்துக்கு வந்தனர். படத்தை அவர் எடுத்துக்கொண்டு போயிருக்க வேண்டும், வசந்தா உறுதியான குரலில் சொன்னாள். அந்த படம் அவருக்கு எதற்கு? என் யூகம் சரியாக இருந்தால் இந்திராபாய் தான் இந்த கோவிலகத்தின் முதல் மந்திரவாதினி. அந்த ஓவியத்தில் அவருடைய சக்தி படிந்திருப்பதாக பேச்சு. அப்படியல்ல, பின்தொடரும் தலைமுறைக்குள் புகுந்து கொண்டு வருவதாக அல்லவா சொன்னார்கள்? அதுவும் சரிதான். ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர் அந்த ஓவியத்துக்குள் புகுந்து கொள்வதும் உண்மை. நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் கொன்று சென்ற படத்தை பீஷ்ம நாராயணன் எரித்து அழிக்கவும் செய்யலாம். ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள். வசந்தா தன் 2 காதுகளையும் பொத்திக் கொண்டாள். அந்த வார்த்தையை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு நாம் என்ன செய்வது? வர்மா கேட்டார். அவரது அறைக்கு போய் பார்க்கலாம். என்ன நடக்கிறது என்பதை அறிந்தே தீர வேண்டும், வசந்தா பிடிவாதமாக சொன்னாள். வசந்தா சொல்வதில் ஏதோ உண்மை இருக்கிறது என்று அனுமானித்த வர்மா அவளுடன் நடந்தார். வாசுதேவன் நம்பூதிரி சசிதரனின் குவார்டர்ஸில் நுழைந்த வினாடியிலிருந்து டாக்டர் பாலச்சந்திரன் நிர்மலாவின் நடவடிக்கைகளை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார். உள்ளே போன நிர்மலா வெகு நேரமாகியும் வெளியே வரவில்லை. சசிதரன் வரவேற்பு அறையில் இருந்தபடி பேசினார். குடும்ப சம்பந்தமாக எதையும் பேசவில்லை. நிர்மலா எங்கே? வாசுதேவன் நம்பூதிரி கேட்டார். உள்ளேதான் இருக்கிறாள். நிர்மலா, அப்பா வந்திருக்கிறார், நீ கவனிக்கவில்லையா? சசிதரன் உட்புறம் பார்த்து சொன்னார். இதோ வந்துட்டேன். நிர்மலா உள்ளிருந்து குரல் கொடுத்தாள். ஆனால் வெளியே வரவில்லை. அப்பா தப்பாக நினைத்து கொள்ளப் போகிறாரே என்று சசிதரன் உட்புறம் போனார். அப்பா வருத்தப்படுவார் இல்லையா? நீ அவர்கிட்ட மரியாதைக்காவது 2 வார்த்தை பேச வேண்டாமா? எனக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் கேசவன் வீட்டு வேலைக்காரியை கூப்பிட்டு வருமாறு மகனை அனுப்பி வைத்திருக்கேன், அவள் சமாதானம் சொன்னாள். அந்த வார்த்தைகள் சசிதரனுக்கு ஆறுதலாக இருந்தன. மாந்திரிகராக இருப்பதால் எப்பொழுதும் சுத்தபத்தமாக நடந்து கொள்பவர் வாசுதேவன் நம்பூதிரி. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் அப்பா முன்னால் போக வேண்டியதில்லை என்று சசிதரனும் நினைத்தார். நிர்மலாவுக்கு உடம்பு சரியில்லை, அடுத்த வீட்டு வேலைக்காரியை வர சொல்லியிருக்கிறாள். கொஞ்ச நேரத்தில் காஃபி தயாராகிவிடும், சசிதரன் கூறினார். வாசுதேவன் நம்பூதிரி அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதெல்லாம் ஒரு நாடகம் என்பது டாக்டர் பாலச்சந்திரனுக்கு விளங்கவே செய்தது. உண்மையான காரணம் அதுவல்ல என்று எப்படி அந்த இடத்தில் மறுத்து சொல்ல முடியும்? சற்று நேரத்தில் வேலைக்காரி காஃபி கொண்டு வந்து வைத்தாள். என்னப்பா திடீர்னு? சசிதரன் கேட்டார். காரணம் எதுவும் இல்லை, வர வேண்டும் என்று தோன்றியது, உடனே புறப்பட்டு விட்டேன். இருந்தாலும் நீங்கள் வந்ததும் நல்லதாக போய்விட்டது. இந்த பகுதியில் எல்லோரும் ஒருவித பயத்தோடு இருக்கிறார்கள். திருட்டு பயம். வர வர திருடர்களின் தொல்லை தாங்க முடியவில்லை. எனக்கு நைட் டியூட்டியாக இருப்பதால் ஒரு துணையாகவும் இருக்கும். இன்று நீ வேலைக்கு போக வேண்டாமா? திருமேனி கேட்டார். போக வேண்டாம், வாராந்திர விடுமுறை. அப்பொழுது தொலைபேசி மணி அடித்தது. பாலச்சந்திரன் தான் தொலைபேசியின் அருகில் உட்கார்ந்திருந்தார். யார் என்று பாருங்கள், சசிதரன் பாலச்சந்திரனிடம் சொன்னார். நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன். சசிதரனுக்கு இன்று லீவ் ஆயிற்றே. ஓஹோ, டாக்டர் ரீட்டா இன்று லீவ் எடுத்துக்கொண்டாரா? அவரிடமே கொடுக்கிறேன். பாலச்சந்திரன் ரிசீவரை சசிதரனிடம் கொடுத்தார். சே, நாக்கு அறம் பிடித்த மாதிரி தெரிகிறது. டியூட்டி டாக்டர் லீவ் ஆனதால் உடனே வர வேண்டுமாம். 2 ஆபரேஷன்கள் வேறு உள்ளதாம். ரிசீவரை வைத்தபடியே சசிதரன் கூறினார். உண்மையில் அந்த வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர் டாக்டர் பாலச்சந்திரன் தான். அத்தியாயம் 27. ஏராளமான அறைகளும் ரகசிய மறைவிடங்களும் உள்ள அந்த பெரிய அரண்மனையில்
பீஷ்ம நாராயணன் எங்கே வசிக்கிறார் என்பதை வசந்தா தெரிந்து வைத்திருந்தாள். மாந்திரிக வித்தியை கற்று தேர்ச்சி பெறுவதற்காக அங்கு மனிதர்களும் அமானுஷ்ய சக்தி உள்ளவர்களும் வருடக்கணக்கில் குடியிருக்கிறார்கள் என்பதை அங்கு வந்து சேர்ந்த அன்றே வசந்தா தெரிந்து வைத்திருந்தாள். பிசாசுகள் கூட அங்கு குடியிருந்தன. இருள் அடைந்த வராந்தாக்களின் வழியாக நடந்து சென்றபொழுது ஓரிடத்தில் வெளிச்சக்கீற்று ஒன்று தென்பட்டது. உடனே வசந்தா அந்த கதவை நெருங்கி இடைவெளி வழியாக பார்த்தாள். இந்திராபாயின் உருவப்படம் அங்கிருந்த சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டு இருந்தது. விசாலமான அறை அது. பீஷ்ம நாராயணன் ஒரு ஹோமத்துக்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டு இருந்தார். பக்கத்தில் வாருங்கள், வசந்தா முரளிவர்மாவை பார்த்து கூறினாள். அவர் அப்படியே செய்தார். உள்ளே பாருங்கள், அவர் எதற்கோ தயாராகி கொண்டிருக்கிறார். மெதுவான குரலில் பேசினாள். வர்மா உட்புறம் பார்த்தார். பீஷ்ம நாராயணன் விறகு துண்டுகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தார். அவ்வப்பொழுது அவர் கண்கள் படத்தை திரும்பி பார்த்து கொண்டன. அந்த ஓவியம் இந்த கோவிலகத்தின் சக்தி என்று நினைக்கிறேன். அது அழிந்து போனால் விஷ்ணு பிரியா முற்றிலுமாக சக்தியை இழந்துவிட நேரிடலாம். எனவே உடனே அவரிடம் விவரத்தை தெரியப்படுத்த வேண்டும், வசந்தா கூறினாள். முதலில் அதை செய்யுங்கள், வர்மா அவசரப்படுத்தினார். ஐயோ, நான் போகக்கூடாது. இதையெல்லாம் நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்று என் மீது சந்தேகம் ஏற்படும். சந்தேகமா? எதற்கு? எங்களை போன்றவர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. அது மட்டுமல்ல, நான் ஒரு வேலைக்காரி அல்லவா? அவள் கேட்டாள். இருந்தாலும் நெருக்கமானவள் அல்லவா? வர்மா கேட்டார். நல்ல வேலை, விஷ்ணு பிரியாவின் முன்னால் இப்படியெல்லாம் சொல்லி வைக்காதீர்கள். நான் உங்களை மாதிரி இல்லையே. வசந்தா பின்வாங்கினாள். அப்படியானால் நானே போகிறேன், நீங்கள் இங்கே இருங்கள். வர்மா அங்கிருந்து புறப்பட முயன்றார். சற்று பொறுங்கள், நானும் வருகிறேன். நான் இங்கு நின்று கொண்டிருப்பதை அவர் தெரிந்து கொண்டால் ஆபத்து. அவள் வர்மாவை பின்தொடர்ந்தாள். அதே நேரம் விஷ்ணு பிரியா தேவி தன்னுடைய அறையில் இருந்தபடி அங்கு நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள். சுவரை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த கோல வடிவமான கண்ணாடியின் மீது அவள் பார்வை பதிந்திருந்தது. அதில் பீஷ்ம நாராயணின் அறை தெளிவாக தெரிந்தது. சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த இந்திராபாயின் படம் தெளிவாக தெரிந்தது. பீஷ்ம நாராயணன் ஹோமகுண்டத்தில் நெருப்பு பற்ற வைப்பதில் தீவிரமாக இருந்தார். ஹோமகுண்டத்தில் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய தொடங்கும்பொழுது விஷ்ணு பிரியா அந்த கோலத்தை ஒரு புறமாக சுழற்றினாள். அதே நேரம் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. விஷ்ணு பிரியா தேவி எழுந்து வந்து கதவை திறந்தாள். யார்? வர்மாவா? உள்ளே வாருங்கள், வரவேற்றாள். நான் ஒரு காட்சியை பார்த்தேன், அதை உங்களிடம் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். முரளிவர்மா அறைக்குள் நுழையாமலேயே கூறினார். என்ன நடந்தது? அன்று நடந்ததைப் போல் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டீர்களா? பீஷ்ம நாராயணன் இந்திராபாயின் ஓவியத்தை எரிக்கப் போகிறார். உங்களுக்கு எப்படி அது தெரிந்தது? எதேச்சையாக பார்த்தேன், அதனால தான் உங்களிடம் சொல்ல ஓடி வந்தேன். அந்த படத்தை பார்த்து ஆள் யார் என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது? விஷ்ணு பிரியா கேட்டாள். அதற்கு என்ன பதில் சொல்வதென்று வர்மாவுக்கு புரியவில்லை. என்ன சத்தத்தை காணோம்? எல்லாம் எனக்கு தெரியும். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சரி, உள்ளே வாருங்கள். வர்மா அறைக்குள் நுழைந்தார். படத்தை அழிக்கப் போகிறார்கள் என்பதை கூறிய பிறகும் எந்தவிதமான பதட்டமும் இல்லாமல் இருக்கிறாளே, வர்மா மனதுக்குள் நினைத்தார். இதை பாருங்கள். விஷ்ணு பிரியா கோல வடிவ கண்ணாடியை திருப்பினாள். அதில் பீஷ்ம நாராயணன் அறையும் அங்கு நடந்த சம்பவமும் தெளிவாக தெரிந்தன. ஹோமகுண்டத்தில் நெருப்பு ஜுவாலைகள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தன. இப்படி பார்த்தால் போதுமா, அல்லது நேரில் போய் பார்க்கலாமா? அவள் கேட்டாள். வர்மா எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார். என்ன பதில் சொல்வது? அந்த ஓவியம் அழிந்துவிடப் போகிறது என்று நீங்கள் பயப்படுவது புரிகிறது. பயப்படாதீர்கள். நீங்கள் அதை கண்ணார பார்க்க வேண்டுமானால் நேரடியாக காட்டுகிறேன். அவள் எழுந்தாள். கட்டிலிருந்து அவள் எழுந்தபொழுது அவள் காலில் இருந்த கொலுசுகள் மணிநாதம் எழுப்பின. கையில் இருந்த வளையல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி சத்தம் எழுப்பின. அவள் இடுப்பிலிருந்த அரஞ்சான் கொடியிலிருந்த மணிகள் குலுங்கி சிரித்தன. அந்த அறையை விட்டு அவர்கள் வெளியேறும் பொழுது ஜல் ஜல் என்கிற ஒளி சுவர்களில் மோதி பிரதிபலித்தது. விஷ்ணு பிரியா முன்புறமாக நடந்தாள். அவளிடம் எந்தவிதமான பதட்டமும் தென்படவில்லை. மிகவும் நிதானமாக நடந்தாள். விஷ்ணு பிரியாவை பார்த்ததும் வசந்தா சட்டென்று ஒளிந்து கொண்டாள். அவர்கள் தன்னை கடந்த பிறகு சிறிது இடைவெளியில் அவர்களை பின்தொடர்ந்தாள் வசந்தா. பீஷ்ம நாராயணனின் அரைவாசலின் முன்னால் அவர்கள் நின்றனர். உட்புறத்திலிருந்து அகில் கட்டைகள் எரியும் மனம் வெளியே வந்து கொண்டிருந்தது. அதோ அந்த மனிதர்! வர்மா தன்னை மீறி வார்த்தைகளை உதித்தார். சற்று பொறுங்கள், நடப்பதை பார்ப்போம். விஷ்ணு பிரியா வாசலை ஒட்டி நின்றாள். நெருப்பு ஜுவாலைகள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து 1000 நாக்குகளைப் போல் மேற்புறமாக உயர்ந்தன.
சட்டென்று எழுந்த பீஷ்ம நாராயணன் சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த ஓவியத்தை எடுத்து நெருப்பு ஜுவாலைகளின் மீது வைத்தார். அடுத்த வினாடி நெருப்பு பயங்கரமான வேகத்துடன் கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. ஐயோ என்று முரளிவர்மா தன்னையும் மீறி குரல் கொடுத்தார். திரும்பி பார்த்தபொழுது அருகில் நின்றிருந்த விஷ்ணுபிரியா தேவி காணாமல் போயிருந்தாள். ஒன்றும் புரியாமல் மீண்டும் தீஜ்வாலைகளையே பார்த்து கொண்டிருந்த முரளிவர்மாவின் தோளில் ஒரு கை வந்து விழுந்தது. திரும்பி பார்த்தபொழுது வசந்தா நின்று கொண்டிருந்தாள். இனிமேல் நாம் இங்கே நிற்க வேண்டாம், எதிர்பார்க்காத என்னென்னவோ நடந்துவிட்டது. அவள் முரளிவர்மாவின் தோளை பிடித்து இழுத்தாள். அவரும் அவளை பின்தொடர்ந்தார். டாக்டர் சசிதரன் காரை ஸ்டார்ட் செய்து மருத்துவமனையை நோக்கி விரைந்தார். தன்னுடைய நோக்கம் நிறைவேறியதில் டாக்டர் பாலச்சந்திரன் மகிழ்ந்தார். வாசுதேவன் நம்பூதிரி சசிதரனின் வீட்டுக்கு வந்தால் அன்று சசிதரன் வீட்டில் இருக்கக்கூடாது என்று பாலச்சந்திரன் ஏற்கனவே தீர்மானித்திருந்தார். அதற்கேற்றாற் போலவே எல்லாம் நடந்துவிட்டன. நிர்மலா சாப்பாடு பரிமாறினாள். அப்படியானால் நான் கிளம்புகிறேன். பாலச்சந்திரன் எழுந்தார். சாப்பிட்டு விட்டு போகலாம், நிர்மலா கூறினாள். பாலச்சந்திரன் அவளை ஊன்றி கவனித்தார். அவளிடம் இப்பொழுதும் எந்தவிதமான மாற்றமும் தென்படவில்லை. சந்தேகம் விலகாதவராக பாலச்சந்திரன் கை கழுவி விட்டு சாப்பிட உட்கார்ந்தார். வாசுதேவன் நம்பூதிரி டாக்டர் பாலச்சந்திரனை பார்த்த பிறகு சமையல் கட்டை நோக்கி நடந்த நிர்மலாவை பார்த்தார். நிர்மலாவிடம் எந்தவிதமான மாற்றமும் இருப்பதாக அவருக்கு தெரியவில்லை. வழக்கம் போலவே இயல்பாகவே அவள் நடந்து கொண்டாள். சாப்பாட்டுக்கு பிறகு திருமேனியும் பாலச்சந்திரனும் வரவேற்பறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது நிர்மலாவும் குழந்தைகளும் மற்றொரு அறைக்குள் சிரித்து பேசுவது கேட்டது. குழந்தைகள் தூக்கத்துக்காக ஏங்கின. அவள் இயல்பாகத்தான் இருக்கிறாள். எந்தவிதமான பயமோ பதற்றமோ தென்படவில்லை. திருமேனி சொன்னார். உறுதியாக சொல்ல முடியாது. நெற்றியில் போட்டிருக்கிற பிளாஸ்திரியை இன்னும் எடுக்கவில்லை. காயம் இன்னும் மாறவில்லை என்று தோன்றுகிறது. பாலச்சந்திரன் பழைய சம்பவத்தை நினைவு கூர்ந்தவராக பேசினார். எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் இங்கேயே இருக்கிறேனே, பார்த்து விடலாம், திருமேனி கூறினார். ஒரே ஒரு வேண்டுகோள், எந்த காரணம் கொண்டும் நீங்கள் தூங்கிவிடக்கூடாது, பாலச்சந்திரன் எச்சரிக்கை செய்தார். பின் சரி, நான் கிளம்பட்டுமா? பாலச்சந்திரன் எழுந்து வெளியேறினார். தனது வீட்டுக்கு வந்த பாலச்சந்திரன் கிரில் பதித்த வராந்தாவில் சற்று நேரம் ஓய்வெடுத்தார். கடிகாரத்தில் மணி 10 அடித்தது. கண்ணிமைகள் தூக்க கலக்கத்தில் மூடத் தொடங்கிய பொழுது கதவை மூடி தாழிட்டார். மணி 12 தாண்டியது. சிவப்பு நிற மாருதி கார் மேற்கு திசையிலிருந்து வந்து இடதுபுறமாக திரும்பியது. இருபுறமும் வளர்ந்திருந்த மரங்கள் ரோட்டில் நிழல் பரப்பின. கார் ஒரு மாமரத்தின் அடியில் நின்றது. கார் நின்றிருந்த இடத்தின் மேற்கு திசையில் டாக்டர் சசிதரனின் வீடு இருந்தது. காரிலிருந்து இறங்கிய ரத்னபிரபா தேவி டாக்டர் சசிதரனின் வீட்டு கேட்டுக்கு முன்னால் வந்து நின்றாள். வசுமதி, மெதுவான குரலில் அழைத்தாள். நான் இங்கே இருக்கிறேன். தென்புற மூலையில் செடிகள் அசைந்தன. ஒன்றும் சிக்கல் இல்லையே? ரத்னபிரபா கேட்டாள். ஏராளமான தடைகள், வசுமதி கூறினாள். இன்றைக்கு அப்படி எதுவும் இல்லையே. பெரிய ஒரு தடை, அவர் அப்பா வந்திருக்கிறார். அவர் சாதாரணமான மனிதர் அல்ல. அவர்தானே? பயப்படாதே, ஒரு தடவை என்னிடம் விளையாடி தோல்வி அடைந்தவர்தான். இப்பொழுது நான் என்ன செய்ய? வசுமதி கேட்டாள். அந்த டாக்டரை தீர்த்து கட்ட வேண்டும். மிகப்பெரிய எதிராளியாக மாறியிருக்கிறார். யார்? இந்த பக்கம் வசிப்பவர் தானே? ஆமாம், அதே மனிதர் தான். உன் முகத்தில் காயம் ஏற்படுத்திய டாக்டர் வீட்டுக்குள் எப்படியாவது நீ நுழைய வேண்டும். இப்பொழுது உனக்கு அந்த உடம்பு வேண்டாம். நிர்மலாவும் அவள் மாமனாரும் நல்ல தூக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த கேட்டு நம்பூதிரி இன்னும் தூங்கவில்லை, வெறும்னே புரண்டு கொண்டிருக்கிறார். அதை பற்றி பயப்படாதே. அந்த மனிதர் இனிமேல் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டார், ரத்னபிரபா கூறினாள். நீங்கள் சொன்னதை நிறைவேற்ற முயற்சி செய்கிறேன். செடிகளின் அசைவு குவார்டர்ஸின் வாசல் வரை வந்த பிறகு அசைவற்று போனது. உறங்கிக் கொண்டிருந்த நிர்மலாவின் உடம்புக்குள் வசுமதி புகுந்து கொண்டாள். நிர்மலா மெதுவாக கட்டிலிலிருந்து எழுந்தாள். குழந்தைகள் நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். அவள் தன் வலது கையை குழந்தைகளின் தலைக்கு மேல் அசைத்தாள். படுக்கை அறையிலிருந்து வெளியே வந்தாள். வாசுதேவன் நம்பூதிரி சோஃபாவில் படுத்திருந்தார். கதவு திறக்கப்படும் சத்தத்தை கேட்டு அவர் கண்களை திறந்தார். அறை ஒரு இருட்டாக இருந்தது. கண்களுக்கு எதுவுமே புலப்படவில்லை. யாரது? வாசுதேவன் நம்பூதிரி கேட்டார். நான் தான், பெண் குரல் பதிலளித்தது. அது நிர்மலாவின் குரல் இல்லை என்று அவருக்கு புரிந்தது. அவர் கட்டிலில் இருந்து எழுந்திருக்க முயன்றார், ஆனால் முடியவில்லை. படுத்த நிலையிலேயே மோசன மந்திரத்தை ஜெபித்தார், அதாவது விடுதலை மந்திரத்தை ஜெபித்தார். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் தன்னை பிழைத்திருக்கும் கட்டுகளிலிருந்து அவரால் விடுபட முடியவில்லை. தன்னுடன் விளையாடும் எதிராளி தன்னை விட பலம் வாய்ந்தவர் என்பது புரிந்தது. ஆனால் விரைவிலேயே
அவரது மாந்திரிக அறிவு எதிராளியை சுலபமாகவே அடையாளம் கண்டு கொண்டது. ரத்னபிரபாவின் வலிமையான கைகள் தான் இதை செய்துள்ளன என்பது புரிந்தது. நிர்மலா குவார்டர்ஸிலிருந்து வெளியே வந்தாள். கேட்டின் வெளியே நின்றிருந்த ரத்னபிரபாவின் அருகே வந்தாள். தாமதிக்காதே, ஒவ்வொருத்தராக எல்லோரையும் தீர்த்து கட்ட வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக திரண்டு எழுவார்கள். அப்படி ஏதாவது நிகழ்ந்தால் அது உனக்கும் ஆபத்து. ரத்னபிரபா உபதேசித்தாள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? வசுமதி கேட்டாள். டாக்டர் பாலச்சந்திரன் என்கிற தொல்லையை ஒழிக்க வேண்டும். ஒன்று, அவருடன் நீ உறவு கொள்ள வேண்டும். அப்படி செய்துவிட்டால் அதன் பிறகு அவர் என் சொற்படி நடப்பார். இல்லாவிட்டால் அவர் கதையை முடித்துவிடு. இரண்டில் ஒன்று நடக்க வேண்டும். உனக்கு எது வசதியோ அப்படியே செய்து கொள், ரத்னபிரபா கூறினாள். அதை கேட்ட வசுமதி மகிழ்ச்சி நிறைந்த மனதுடன் டாக்டர் பாலச்சந்திரனின் குவார்டர்ஸை நோக்கி நடந்தாள். ரத்னபிரபா அங்கேயே நின்றிருந்தாள். அத்தியாயம் 28. நிர்மலா டாக்டர் பாலச்சந்திரனின் வீட்டு வாசலுக்கு முன்னால் வந்து நின்றாள். ரத்னபிரபா அவளையே பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள். பாலச்சந்திரனது வீட்டுக்குள் காலிங் பெல் ஒலித்தது. அதே நேரம் கடிகாரத்தில் மணி 12 அடிக்கவும் செய்தது. இந்த நேரத்தில் வந்திருப்பது யாராக இருக்கும்? பாலச்சந்திரன் யோசித்தார். படுக்கை அறையில் நீல நிற இரவு விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. தான் கவனித்துக் கொண்டிருக்கும் நோயாளி ஒருவர் மிகவும் சிக்கலான நிலைமையில் இருந்தார். அந்த விவரத்தை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவர் மருத்துவமனையிலிருந்து வந்திருந்தார். எனவே கதவை திறப்பதற்காக எழுந்து வந்தார். ஸ்கேனிங் செய்ததில் அந்த நோயாளியின் வயிற்றுக்குள் இரட்டை குழந்தைகள் இருப்பதும் அதனால் எந்த நேரமும் ஒரு ஆபரேஷன் தேவைப்படலாம் என்றும் முடிவு செய்திருந்தார். அந்த நோயாளி தொடர்பாக யாராவது வந்திருப்பார்கள் என்று நினைத்த டாக்டர் பாலச்சந்திரன் எழுந்து வரவேற்பு அறைக்கு வந்தார். வெளிக்கதவை நெருங்கி அதை திறந்தார். வெளியே யாரோ நிற்பது தெரிந்தது. என்ன, யாரது? டாக்டர் கேட்டார். நான் தான், சீக்கிரம் வாருங்கள், ரொம்பவும் அத்தியாவசியம். வெளியே முன்பின் பழக்கமில்லாத குரல் ஒன்று கேட்டது. ஆஸ்பத்திரியில் தான் பார்த்துவிட்டு வந்த நோயாளியுடன் துணைக்கு வந்த பெண்மணியின் குரல் மாதிரியே இருந்தது. நிச்சயமா அது நிர்மலாவின் குரல் அல்ல. வராந்தா லைட்டை போட்டார். டப் என்ற சத்தத்துடன் பல்பு வெடித்தது. சமீப காலமாக இதெல்லாம் சகஜம். வோல்டேஜ் அதிகரிக்கும் பொழுது இப்படி நடப்பதுண்டு. ஏற்கனவே அவருக்கு இத்தகைய அனுபவம் 1-2 தடவை நேர்ந்திருக்கிறது. எனவே வெளிவாசலை பார்த்து கேட்டார். யாரது? எதுவும் தெரியவில்லை. ஆஸ்பத்திரியிலிருந்து வருகிறோம், சீக்கிரமாக வாருங்கள். வெளியில் நின்றிருந்த பெண்மணி பதைபதைப்புடன் பதிலளித்தாள். இதோ வந்துவிட்டேன் என்றவாறு சட்டையை எடுப்பதற்காக உட்புறம் விரைந்தார். அந்த நேரம் வேறு எந்தவிதமான சந்தேகமும் எழவில்லை. அப்பொழுதுதான் ஹேங்கரில் மாட்டியிருந்த சட்டை முதுகு பக்கம் கிழிந்திருப்பதை கவனித்தார். அவசரமாக பீரோவை திறந்து வேறொரு சட்டையை எடுத்து திரும்புவதற்குள் வாசலுக்கு வந்திருந்தாள் நிர்மலா. என்னங்க நிர்மலா, இந்த நேரத்தில்? டாக்டர் கேட்டார். நான் நிர்மலா இல்லை, என் பெயர் வசுமதி. அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு குரூரத்தன்மை பளிச்சிட்டது. சட்டென்று டாக்டர் சிவகுமாருக்கு நேர்ந்த ஆபத்து அவர் மூளைக்குள் மின்னி மறைந்தது. தன் முன்னால் நின்று கொண்டிருப்பது நிர்மலா அல்ல, அவளின் உடம்புக்குள் புகுந்து கொண்ட ஏதோ ஒரு ராட்சசி என்பது சற்றென்று புரிந்தது. இந்த சமயத்தில் எதையாவது சொல்லி தப்பிக்க பார்ப்பதுதான் புத்திசாலித்தனம், அல்லது தன் உயிரும் செல்லா காசாகிவிடும் என்று அவருக்கு புரிந்தது. எதேச்சையாக அவர் பார்வை மேஜை மீது இருந்த மின்சார அயன் பாக்ஸ் மீது பாய்ந்தது. அதை பயன்படுத்தும் பொழுது அன்று காலையில் கூட ஷாக் அடித்ததும் ஞாபகம் வந்தது. அதன் பிறகு காலம் தாழ்த்தாமல் அயன் பாக்ஸின் பிளக்கை செருகி சுவிட்சை போட்டு கைப்பிடியை பிடித்துக்கொண்டு தேய்க்க பயன்படும் அடிப்பகுதியை முன்புறமிருந்த நிர்மலாவின் மீது பதிக்க முயன்றார். பிசாசுத்தனமான ஒரு சிரிப்புடன் வலது கையை நீட்டிய அவள் அந்த அயன் பாக்ஸை பிடித்தாள். அடுத்த வினாடி ஆ என்ற அலறலுடன் அவள் உடம்பு நடுங்கத் தொடங்கியது. தன்னுடைய புதிய கண்டுபிடிப்பு வெற்றி பெற்றதில் மகிழ்ச்சியுடன் டாக்டர் பாலச்சந்திரன் மின்சார அயன் பாக்ஸுடன் திரும்பவும் அவளை நெருங்கினார். பயம் நிறைந்த கண்களுடன் அவள் திரும்பி ஓடத் தொடங்கினாள். அவள் வந்து நின்றது ரத்னபிரபா தேவியின் முன்பாக. என்ன, உனக்கு என்ன ஆச்சு? அவள் விசாரித்தாள். இதோ பாருங்கள். அவள் தன் உள்ளங்கையை காட்டினாள். என்ன நடந்தது? எதாலேயோ என்னை அடித்தார். மேற்கொண்டு என்னால் அங்கு நிற்க முடியவில்லை. அப்படியா? சரி, நீ போகலாம். ரத்னபிரபா அவசரமாக திரும்பி காரில் ஏறினாள். கார் ஸ்டார்ட் செய்யும் சத்தத்தை பாலச்சந்திரனும் கவனித்தார். ஜன்னல் அருகில் நின்றவாறு அவர் நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது இலையெழுத்து கோவிலகத்துள் மற்றொரு சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. பீஷ்ம நாராயணன் ஹோமகுண்டத்தின் அக்னி ஜுவாலைகளின் மீது
இந்திராபாயின் ஓவியத்தை எடுத்து வைத்தார். அவர் கண் முன்பாக அதிசயகரமான காட்சி ஒன்று அரங்கேறியது. அந்த ஓவியத்தின் விழிகள் அசையத் தொடங்கின. ஓவியத்துக்கு உயிர் வந்தது போல் தோன்றியது. அந்த கேன்வாஸ் திரைச்சிலையிலிருந்து இந்திராபாயின் உருவம் மெதுவாக வெளியேறியது. இந்த இடத்துக்கு மாந்திரிக வித்தை கற்றுக்கொள்ள வந்து கடைசியில் என்னையே அழித்துவிட முயற்சி செய்கிறீர்கள். அந்த உருவத்தின் 2 கைகளும் உயர்ந்து பீஷ்ம நாராயணன் கழுத்தை நோக்கி நீண்டன. அந்த கைகள் அவரின் கழுத்தை சற்றென்று இறுகி பிடித்தன. பீஷ்ம நாராயணனின் கால்கள் தரையிலிருந்து உயரத் தொடங்கின. ஹோமகுண்டத்தில் சட்டம் மரப்பொருட்கள் எரிந்து கொண்டிருப்பதால் தீ பலவிதமான ஓசைகளுடன் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஜுவாலைகளுக்கு நேராக அவரை உயர்த்தி பிடித்தாள். அந்த உடலில் இருந்த உடையில் நெருப்பு பரவத் தொடங்கியது. பீஷ்ம நாராயணன் பூனையின் வாயில் அகப்பட்ட எலியைப் போல திமிரி துடித்தார். கால்களை கண்ணாப்பினாவென்று போட்டு அடித்து கொண்டார். தீ ஜுவாலைகள் விரைவில் அவர் உடலை மறைத்தன. அத்துடன் அவற்றின் வலுவும் அதிகரித்ததாக தோன்றியது. மரண வேதனையுடன் துடிக்கும் அந்த மனிதரை பார்த்து அந்த பெண் உருவம் அட்டகாசமாக சிரித்தது. சற்று நேரத்திற்குள் அந்த மாந்திரிகர் நெருப்புக்குள் மறைந்து போனார். பெண் உருவம் கையிலிருந்த தூசியை தட்டுவது போல் நெருப்பில் உதறியது. அந்த அலறல் உங்களுக்கு கேட்டதா? முரளிவர்மா வசந்தாவை பார்த்து கேட்டார். நாம் ஹோமகுண்டத்தை நெருங்கி பார்க்கலாமா? வசந்தாவிடமிருந்து தன் கைகளை விலக்கிக் கொண்டவர் முன்புறமாக விரைந்தார். போகலாம். அவள் எழுந்தாள். இருவரும் விரைவாக சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தனர். பீஷ்ம நாராயணனது அரைவாசலில் வந்து நின்றனர். திறந்திருந்த கதவின் இடைவெளி வழியாக வராந்தாவின் எதிர்ச்சுவரில் நெருப்பு கொழுந்துவிட்டு எரியும் பிரதிபலிப்பு தெரிந்தது. அந்த அறையே நெருப்பில் எரிவதாக தோன்றியது. என்னமோ நடந்திருக்கிறது, வசந்தா கூறினாள். இருவரும் வாசலை நெருங்கி உட்புறம் பார்த்தனர். உள்ளே தெரிந்த காட்சி பயங்கரமாக இருந்தது. மேல் மச்சை தொடுமளவு உயர்ந்து நின்று கொண்டிருந்த இந்திராபாயின் வலது கையில் அலறே வாரி துடிக்கும் பீஷ்ம நாராயணனின் உருவம் மட்டும் தெரிந்தது. விஷ்ணுபிரியா தேவியை அந்த பகுதியில் எங்குமே காணவில்லை. விஷ்ணுபிரியா எங்கே போனார்? வர்மா கேட்டார். வசந்தாவின் கண்கள் அந்த அறையை துழாவின. உண்மைதான், விஷ்ணுபிரியாவை காணவில்லை. ஒன்று செய்தால் என்ன? முரளிவர்மா வசந்தாவை நோக்கி திரும்பி கேட்டார். இதுவரை பார்த்ததெல்லாம் போதாதா? வசந்தா கேட்டாள். நான் உடனடியாக விஷ்ணுபிரியாவை பார்த்தே ஆக வேண்டும் வசந்தா. சரி, வாருங்கள் போகலாம். அங்கு நடந்த சம்பவங்களை விஷ்ணுபிரியாவிடம் தெரிவிக்க விரும்பினார் வர்மா. இருவரும் விஷ்ணுபிரியாவின் அறைக்கு வந்தனர். ஆனால் அங்கும் விஷ்ணுபிரியா இல்லை. மறுநாள் விடியற் காலை வேளையில் விஷ்ணுபிரியா கோவிலகத்தின் பின்புறம் இருந்த குளக்கரைக்கு வந்தாள். குளத்தின் இந்த கரையில் இருந்தபடி எதிர்கரையிலிருந்த எட்டி மரத்தை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு யாரும் அங்கு இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு புதர் செடிகளின் ஊடாக நடந்து எட்டி மரத்தை நெருங்கினாள். இடது கையில் வைத்திருந்த ஆணியை எட்டி மரத்தில் அறைந்தாள். பீஷ்ம நாராயணா, உன் மொத்த ஜென்மங்களும் இத்துடன் முடிவடைகிறது. ஒரு பிரம்ம ராட்சசன் என்ற முறையில் இனிமேல் உன்னை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்ற விஷ்ணுபிரியா ஆணி துவாரத்தில் எலுமிச்சை பழம் ஒன்றையும் நுழைத்து அந்த துவாரத்தை வெளியே தெரியாமல் மறைத்தாள். பார்வை அங்கிருந்து நகர்ந்த பொழுது ஏதோ ஒரு சந்தேகம். தற்பொழுது ஆணி எடுத்த பகுதிக்கு அருகிலேயே மற்றொரு துளை தென்பட்டது. துவாரத்தை ஒரு தடவை தடவி பார்த்தாள். யாரோ தப்பித்திருக்கிறார்கள். விஷ்ணுபிரியா தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். திரும்பி வரும்பொழுது விஷ்ணுபிரியாவின் மனம் ஏனோ நிம்மதி என்று தவித்தது. எட்டி மரத்தில் அறையப்பட்டிருந்த ஒரு ஆத்மா எப்படியோ தப்பித்து விடுதலை அடைந்திருக்கிறது. அப்படியானால் விடுதலை அடைந்த ஆத்மா தன் நடவடிக்கைகளை கவனிக்கலாம், தனக்கு ஏதாவது இடையூறு தரலாம் என்கிற பயம் அவளுள் எழுந்தது. வழக்கம் போல விடியற் காலையில் குளியலை முடித்துக்கொண்டு கந்தர்வன் கோவிலை வணங்குவதற்கு வந்த வசந்தா எட்டி மரத்தின் அடிப்பகுதியில் நின்றிருந்த விஷ்ணுபிரியாவை பார்த்து சந்தேகம் கொண்டாள். எதற்காக அவர் அங்கே நிற்கிறார்? விஷ்ணுபிரியாவும் வசந்தாவை பார்த்து விட்டாள். குளத்தின் இக்கரைக்கு வந்தாள். முரளிக்கு சிற்றுண்டி கொடுத்து விட்டாயா? வசந்தாவிடம் கேட்டாள். இல்லை, இனிமேல் தான், வசந்தா கூறினாள். இன்று ஏன் இவ்வளோ தாமதமானது? விஷ்ணுபிரியா விசாரித்தாள். வர்மாதான் அதற்கு காரணம் என்பதை அவள் எப்படி விஷ்ணுபிரியாவிடம் சொல்ல முடியும்? இந்த இடத்தின் நடைமுறையை ஒருபொழுதும் தவறவிடக்கூடாது எச்சரிக்கை துணையில் சொன்ன விஷ்ணுபிரியா அங்கிருந்து நடந்தாள். விஷ்ணுபிரியா தனது அறைக்கு வந்த பிறகும் எட்டி மரத்தில் தென்பட்ட மற்றொரு ஆணி துவாரத்தை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள். அவளுடைய அதிகாரத்துக்குட்பட்ட எல்லைக்குள் அவளுக்கு தெரியாமல் எப்படி ஒரு ஆத்மா தப்பித்து விடுதலை அடைந்தது என்பது
பிடிபடவில்லை. எப்படியும் அந்த ரகசியத்தை கண்டுபிடித்து தீர்வதென்று மனதிற்குள் முடிவெடுத்தாள் அவள். நிர்மலா திரும்பவும் தன்னுடைய குவார்டர்ஸ்க்கு வந்தாள். டாக்டர் பாலச்சந்திரனை அழிக்க முடியாமல் போனதில் அவள் வருத்தம் அளவிட முடியாததாக இருந்தது. ரத்னபிரபா அங்கிருந்து நகர்ந்த பிறகு வாசுதேவன் நம்பூதிரி தன்னுடைய மாயக்கட்டுகளிலிருந்து விடுபட்டார். நிர்மலா வீட்டுக்குள் வரும் சத்தம் கேட்டது. படுத்திருந்த இடத்திலிருந்து எழுந்த அவர் நிர்மலாவும் குழந்தைகளும் படுத்திருந்த அறை வாசலுக்கு வந்தார். அறைக்குள் ஒரே இருட்டாக இருந்தது. அவர் லைட்டை எரிய விட்டார். உள்ளே நிர்மலாவும் குழந்தைகளும் கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். வாசுதேவன் நம்பூதிரி வியப்புடன் நிர்மலாவை கவனித்தார். சற்று முன்னர் நடந்ததெல்லாம் ஒருவேளை கனவாக இருக்குமோ என்று தோன்றியது. எதற்கும் சசிதரன் வரட்டும் என்று ஆறுதல் அடைந்தவராக மறுபடியும் வந்து படுத்துக்கொண்டார். சசிதரன் விடியற்காலையில் வந்தார். நிர்மலாவிடம் எந்தவித மாற்றமும் தென்படாததால் தான் பார்த்ததை எப்படி மகனிடம் சொல்வதென்று புரியாமல் விழித்தார் வாசுதேவன் நம்பூதிரி. சசிதரன் காஃபி சாப்பிட்டவுடன் பாலச்சந்திரனின் குவார்டர்ஸை அடைந்தார். முரளி பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததா? பாலச்சந்திரன் கேட்டார். ஒன்றும் தெரியவில்லை. ஆமாம், நீங்கள் திடமென்று அவரை பற்றி விசாரிக்க காரணம்? சசிதரன் கேட்டார். உடனடியாக அவசியமான ஒரு காரியத்துக்காக நான் அவரை சந்திக்க வேண்டியிருக்கிறது, அல்லது அந்த இடத்துக்கு நான் போக வேண்டியிருக்கும். திடீரென்று நீங்கள் இப்படி ஒரு தீர்மானத்துக்கு வர என்ன காரணம்? காரணம் இருக்கிறது. அதை உங்களிடம் சொல்லிவிட்டால் நிம்மதி இருக்காது. ஏன் இவ்வளோ படபடப்பாக பேசுறீங்க? என்னிடம் அதை சொல்லக்கூடாதா? உங்களிடம் அதை சொல்ல முடியாது. நான் வர்மாவை கண்டிப்பாக பார்த்தாக வேண்டும். நீங்கள் இவ்வளோ பிடிவாதமாக இருந்தால் வீட்டுக்கு வாருங்கள். அப்பா இருக்கிறார். அவரிடம் முரளிவர்மாவின் இருப்பிடத்தை பற்றி கேட்டால் விளக்கமாக சொல்வார். இருவரும் சசிதரனின் குவார்டர்ஸுக்கு வந்தனர். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு பாகம்தான் இருக்குது. அதை நான் எப்படியும் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கஷ்டப்பட்டு எப்படியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் கெஸ்ட் வீட்டில் தான் தங்கியிருக்கேன். ஸோ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இருந்தாலும் நான் எப்படியாவது இன்னும் ஒரு பாட்டு தரேன். எப்படியாவது நான் டைம் மேனேஜ் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டுடுறேன். நன்றி, வணக்கம்.